ஒண்ணு இருக்கு ஆனா இல்ல. இப்ப இருக்கா? இப்ப பாருங்க இல்ல. இப்ப இருக்கிறதே வேற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சில நேரங்கள்ல நம்ம லைஃப்லயும் நம்ம குழம்பி போய் சுத்துறதெல்லாம் நிறைய வாட்டி நடக்கும். ஆனா நம்மள பல பேர் என்ன பண்ணுவோம்? என்னத்த பண்றது? என் வாழ்க்கை எப்பவும் இப்படிதான் இருளடைஞ்சு போய் தான் இருக்கும் அப்படின்னு நம்மளே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு தீர்வை சொல்லி என் லைஃப் இப்படிதான் இருக்கும், என் மனசு எப்பவும் சோகமா தான் இருக்கும், நான் எந்த வேலையும் ப்ரொடக்டிவா பண்ண மாட்டேன்னு இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் விஷயங்களை நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். எனக்காவது இதை நீங்க ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா? சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். எப்படி நமக்கு காய்ச்சல் தலைவலின்னு வரும்போது டாக்டர் கிட்ட எல்லாம் போகாம மெடிக்கல் ஷாப்க்கு போய் நம்மளா இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு மாத்திரை மருந்து சொல்லி வாங்கி அதை சாப்பிடுறது ஆபத்தான விஷயமோ, அதே மாதிரி நம்ம மனதளவுல எதையாவது கோ த்ரூ பண்றோம்னா அதை கண்டுக்காம இருக்கிறதும் ரொம்ப ஆபத்தான விஷயம்ங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு. கண்டுக்காம இருக்கோம் அப்படிங்கறதையும் தாண்டி ரெண்டாம் பட்சமா இன்னொன்னு பண்ணுவோம். அதாவது நம்மளுக்கு மனதளவுல ஏதாவது ஒரு பிரச்சனை, மனசு சரியில்லை, ரொம்ப நாளாவே நான் இப்படியே ஏன் இருக்கேன் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வந்தா அதை வெளியே சொல்றதுக்கு ஒரு விதமான பெரிய தயக்கமும் பயமும் இருக்கும். அது ஏன்? நம்ம சொசைட்டில இருக்கிற எவனோ ஒருத்தன் யாரோ நம்ம முதுகுக்கு பின்னாடி நின்னு அவன் கொஞ்சம் மென்டல்டா, அவன் ஒரு மாதிரிடா, அவனுக்கு அப்படின்னு சொல்லி சைகை காமிச்சு பேசிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் நம்ம எல்லாரையும் முடக்கி போடுது இந்த விஷயங்கள்ல. ஆனா ஆழ்ந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்படி பேசுற ஏதாவது ஒரு வாய் வந்து நமக்கு ஒருவேளை சாப்பாடு போடுமா? சரி, சோறு கூட போட வேணாம், நமக்கு பிரச்சனை ஒண்ணு ஃபேஸ் பண்றோம், இந்த பிரச்சனையை இப்பவே நம்ம கண்டுக்காம விட்டு பின்னாடி ஃபியூச்சர்ல அது இன்னும் பெரிய ப்ராப்ளமா வளர்ந்து நிக்கிறப்ப டாக்டர்ஸ் நம்மள அட்வைஸ் பண்றாங்க, நீங்க முன்னாடியே வந்திருந்தா கூட சரி பண்ணிருக்கலாம்னு. அப்ப இந்த பேசின வாய் நமக்கு எதுவும் வந்து ஹெல்ப் பண்ணுமா? நெவர். கும்பலாங்கி நைட்ஸ்னு மலையாளம்ல ஒரு படம் வந்துச்சு. அதுல சௌபின் ஒரு கேரக்டர் அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவார், டேய் எனக்கு மனசு சரியில்லடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு போன்னு. இந்த மாதிரி மனசு சரியில்லை அப்படின்னா டாக்டர் கிட்ட போகணுங்கிற தாட்டே நம்மள எத்தனை பேருக்கு வரும்னு எனக்கு தெரியல. சரி போ, என்ன பண்றது, வாழ்க்கையே இப்படிதான் அப்படின்னு வாழ்க்கையை வெறுத்து போய் வாழவே பிடிக்காம அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணோம்னா அது நமக்கு மோசமான நிறைய தாட்ஸுக்கு நம்மளோட மைண்டை லீட் பண்ணி கூட்டிட்டு போகும். சோ அதனால என்னைக்குமே நம்மளோட மென்டல் ஹெல்த்தை பத்திரமா பாத்துக்க வேண்டியது ஒவ்வொரு ஹியூமன் பீங்கோட பொறுப்புங்கிறது ஞாபகம் வச்சுக்கணுங்க. இப்ப நிறைய பேர்லாம் எனக்கு ஓசிடி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டருங்க. அப்படின்னா என்னன்னே பாதி பேர் தெரியாம அது தனக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரீசெண்டா தமிழ்ல அசோக் செல்வன் நடிச்ச போர்த்தொழில் படம் பாத்திருந்தீங்கன்னா தெரியும். அதுல வில்லன் கேரக்டரா சரத் பாபு பண்ணிருப்பாரு இல்லையா, அந்த கண்ணாடி போட்டு ஒரு வயசானவர், அவருக்கு ஓசிடி இருக்கும். ஆக்சுவலி நம்ம ஹீரோ அசோக் செல்வன் ஒரு வாட்டி சரத் பாபு வீட்டுக்கு போவார். போயிட்டு அங்க இருந்து ஒரு போட்டோவை டச் பண்ணுவார். அவர் டச் பண்ண கொஞ்சம் செகண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா அந்த வில்லன் வந்து அந்த போட்டோவை தொடச்சிட்டு அவருக்கு ஓசிடி இருக்கு அப்படிங்கறத காமிப்பாரு. சோ ஓசிடி அப்படிங்கிறது ஒரு டிசார்டருங்க. நம்மளுக்கு வந்து ஒரு ஆங்ஸைட்டி கிளம்பும். சப்போஸ் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் சுத்தமா இல்லைன்னா அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா கிரியேட் ஆகும். அவங்களை ஏதாவது பண்ணு, அதை சுத்தம் பண்ணு, இதை சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி தன்னை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் சுத்தமா வச்சுக்கணும்னு ஒரு பிரஷர் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதை உணர்றவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்னு. சோ ஆக மொத்தத்துல எப்படி நமக்கு ஒரு கால் உடைஞ்சிருச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த உடஞ்ச காலோடய சுத்த மாட்டோமோ, அதே மாதிரி நம்ம மனசுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலோ இல்ல நம்ம முன்ன மாதிரி இல்லையே, ஏன் ரொம்ப இவ்ளோ பிஹேவியர் சேஞ்சஸ் நமக்கு ஏற்பட்டிருக்கு, அந்த மாதிரி அன்ஈஸியா உணர்ந்தாலோ அப்படியே சுத்த வேண்டாம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட் லெட் இட் அவுட். யார்கிட்டயாவது அந்த ஹெல்ப் கேட்கலாம், அது தப்பு கிடையாது. ஏன்னா நம்மள பாதி பேருக்கு ஒரு கில்ட் இருக்கும், ஐயோ நம்ம ஏன் இன்னொருத்தவங்களை சிரமப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்மள நாமே ஹர்ட் பண்ணிட்டு இருக்காம யார்கிட்டயாவது ஒரு விஷயத்தை கேட்கணும்னா தாராளமா நம்ம தயங்காம கேட்கலாம். உள்ளேயே போட்டு புதைச்சு வைக்காம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நம்ம முதல்ல எல்லாத்தையும் கொட்டுவோம். கரெக்டா? சப்போஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே என்னால சொல்ல முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா அதை ஷேர் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தேவை. அந்த ஸ்ட்ரேஞ்சர் எக்ஸ்பர்ட்டாவும் இருக்காங்க இந்த ஃபீல்ட்ல அப்படின்னா அவங்க தான் சரியான ஆள் நம்மளோட பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. சோ மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ். குக்கு எஃப்எம்ல ஒரிஜினல் சீரிஸா ஆடியோ புக் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே தியா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆடியோ புக்கை கேட்டு முடிக்கும் போது என்ன மாதிரியே நீங்களும் மென்டல் ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புறேன். வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மேக் யோர் மென்டல் ஹெல்த் அ ப்ரையாரிட்டி. இது வந்து நம்மள நிறைய பேர் என்ன பண்ணணும் தெரியுமா? எங்கன்னா எழுதி இல்லைன்னா எழுதி நம்ம பாக்கெட்லேயே வச்சுக்கணும். அப்பப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஆமா இல்ல நாமளும் பாவம் தான் இல்ல, அவன் திட்டுறானா நம்ம ஏன் வாங்கிக்கிட்டே இருக்கணும், இல்ல இது ஒத்து வராது அப்படின்னா ஒதுங்கி போலாமே அப்படிங்கிறது நமக்கு அப்பப்போ ஞாபகம் வரும் இதை படிச்சா. ஏன்னா ஐயோ பாவம் அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு நம்மள சில ஏகோபித்த போகோபித்த நல்லவங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே மற்றவங்களுக்காக உருகி தான் லைஃப், தன்னோட உடம்பு, தன்னோட மனசு எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. என்னமோ இவங்களுக்கு மட்டும் மனசு ஆர்கன் மாதிரி இல்லாம கல்லால் ஆக்கப்பட்டது, என்ன அடிச்சாலும் எவ்வளோ அடிச்சாலும் தாங்கும் அப்படின்ட்டு எவ்வளோ வாட்டி ஹார்ட் பண்ணாலும் ஒரு சிலர்லாம் திரும்ப அந்த பர்சன் கிட்டேயே அது ஒரு டாக்ஸிக்கான ரெட் ஃபிளாக் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அங்கேயே போய் அடி உத மிதின்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து திரும்ப மறுநாள் குளிச்சு கிளம்பி அந்த அடியை வாங்குறதுக்காக ரெடியா போய் டான டைமிங்ல நிற்பாங்க. ஓ மை காட், எங்கெங்க இருக்கீங்க நீங்கெல்லாம்? குக்கு எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே தியா பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரிஜினல் சீரிஸா இந்த ஆடியோ புக்ல பல விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல முக்கியமான விஷயம் நம்ம மென்டல் ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். வேற யாரும் வந்து கீழே விட்ட பாரு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம கையில எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஒன்ஸ் நொறுங்கினது தான். ஸோ நொறுங்கிறதுக்கு முன்னாடியே அதை எப்படி பத்திரமா ஷீல்டு போட்டு பாதுகாப்பா பார்த்துக்கிறது. ஏன்னா அது ரொம்ப 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 டெலிகேட்டான சாஃப்டான ஒரு விஷயம். அது அந்த விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு பத்திரமா கட்டி காப்பாற்ற முடியுமோ காப்பாத்திப்போம். மொதல் விஷயம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அட்ரஸிங் மென்டல் ஹெல்த் சேலஞ்சஸ். நம்ம எதையாவது கோ த்ரூ பண்றோம் மனதளவில் அப்படின்னா அதை ஓப்பனா சொல்றதுல எந்த தப்புமே கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, ஹெல்ப் தேவைப்படுதா தாராளமா அந்த ஹெல்ப்பை சீக் பண்ணிக்கிறதுக்கான ரைட் நம்ம கிட்ட இருக்கு.
அதுலயும் குறிப்பா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒர்க் கல்ச்சர் இருக்கு தெரியுமா, மாடர்ன் ஒர்க் பிளேஸ். மாடர்ன் மட்டும் இல்லாம எந்த விதமான வேலைக்கு போனாலுமே ஒரு அழுத்தமான சூழலுக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி ஒரு நேச்சர், அது ஒரு நியூ நார்மல் ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ இந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒர்க் பிளேஸ் நமக்கு இருக்குங்கிறது எந்த ஒரு ரகசியமும் கிடையாது. எல்லாராலையும் இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். நமக்கு டெட்லைனு, ப்ரோக்ராம் ப்ரெஷரு, இதை இதுக்குள்ளார முடிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடா, அப்புறம் அப்ரைசல் ரிலேட்டடா, நமக்குன்னு மேலதிகாரின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சில ப்ரெஷர்ஸ். ஆல்ரெடி ஒரு 8 வேலை நமக்கு அசைன் பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் ஒரு 10 வேலை அசைன் பண்ணி இன்னைக்குள்ள முடிச்சிரு அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம வாய் திறந்து சொல்லலாம், ஏற்கனவே நான் இதெல்லாம் முடிக்க ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், ஈக்குவலாக எனக்கு பிரித்து கொடுங்க, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம சொல்ல மாட்டோமே. நம்ம தான் வந்து ரொம்ப நல்லவங்களா, நான் எவ்வளோ அடிச்சாலும் தாங்க என்கிட்ட கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு உட்காந்துருப்போம். ஸோ நம்மளோட ஹெல்த் மேட்டர்னு நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அப்பதான் நம்ம திரும்பி நின்று எதிர்த்து இல்லை இது என்னால் முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு தெரியுமாங்க, நோ என்னால் முடியாது அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு தைரியம் வேணுமா? நீங்க சப்போஸ் தைரியமா யாராவது ஒரு விஷயம் சொல்றாங்க, அது உங்களுக்கு ஏத்துக்கிற வகையில இல்லை அப்படின்னு நீங்க நோ சொல்றீங்கன்னா நிஜமாவே உங்க எல்லாரையும் நீங்களே பேட் பண்ணி உங்களை பாராட்டிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க. பிகாஸ் நம்மள நிறைய பேர் எப்படின்னா இந்த எஸ் சொல்றதா நோ சொல்றதா அப்படிங்கிற ஒரு டைலமாலேயே எஸ் சொல்லிடுவாங்க. வேற வழி இல்லை, டைம் எடுத்துக்க முடியாது, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எந்த ஒரு வேலையை நம்ம கிட்ட கொடுத்தாலும் சரியா பண்ணிடுவோமே அப்படின்னு நம்ம கையில் அதை வாங்கி வச்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா என்னால் முடியலையே, தலை வலிக்குதே, வயிறு வலிக்குதுன்னு உட்காந்துருப்போம். ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்து அந்த டெசிஷன் எடுக்கும் போதே நான் யோசிச்சிருக்கலாமா அப்படின்னு நம்ம ரெக்ரெட் பண்ற நேரம் தான் ஜாஸ்தியா இருக்கும். இவ்வளோ விவரம் நமக்கு தெரிஞ்சாலுமே நம்மளோட இந்த ஒர்க்கிங் டைம்ல நம்ம மைண்டு, இந்த மனசோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மென்டல் ஹெல்த், இதெல்லாம் பற்றி பெருசாக யாரும் பேசுறது கிடையாது. பிகாஸ் நம்ம வேலை அதை எப்படி பாதிக்கலாங்கிறத பற்றியும் நம்ம அடிக்கடி பேசுறது கிடையாது. நம்மளோட வேலை நம்ம மென்டல் ஹெல்த்தையே பாதிக்குது அப்படிங்கிறப்போ அது நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய பெரிய கான்சிக்வன்சஸ், அதாவது பின் விளைவுகளை, மோசமான விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் த டைம் டு பிரேக் த சைலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக இந்த மனநோய்க்கான தேசிய கூட்டமைப்பு வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது அமெரிக்காவில் பண்ண ரிசர்ச் இது. 5 அமெரிக்க பெரியவர்களில் ஒருத்தர் மனநோயோட வாழ்றாங்களாம். அப்போ ஆவரேஜாக பாருங்களேன், 5ல் ஒருத்தர். அதாவது உங்களோட வேலை பார்க்குற ஒருத்தர் அவங்க மென்டல் ஹெல்த்தோட போராடிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதாவது அமெரிக்காவில் எடுத்தது. நம்ம இந்தியாவிலலாம் எடுத்தோம் அப்படின்னா ஆஃபீஸ் மொத்தமாக நீங்கன்னு காதல் பரத் மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஏன்னா எக்கச்சக்கமான ப்ரெஷருங்க. ஒரு சில கம்பெனிஸோட ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம எடுத்து பார்த்தோன்னு வைங்களேன், என்னடா 8 மணி நேரத்துக்கு தானடா சைன் போட்டேன் அக்ரிமெண்ட்டில், 16 மணி நேரம் வச்சு செய்கிறீங்களே அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ஹெல்த்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் தெரியுமா? நம்ம வந்து இருக்கிற வரைக்கும், சத்து இருக்கிற வரைக்கும் போராடுவோம் அப்படின்னு சொல்லி சக்கையாக புழிஞ்சு வேலை வாங்கினோம்னா நம்மளால ஒரு 40 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ண முடியுங்கிறது அதை விட ஒரு 10% கம்மியாக தான் நம்மளால வேலை பார்க்க முடியும். அப்ப நம்மளுடைய அந்த உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜியும் நம்ம கம்பெனிக்கு தாரவாத்து கொடுக்கணும்னு கையெழுத்து எங்கேயாவது போட்டிருக்கோமா என்ன? சரி, இதெல்லாமே நமக்கு தெரியணும். ஸோ எங்கே நம்ம குரல் கொடுக்கணும், எங்கே நம்மளோட ஹெல்த்தை நம்ம ப்ரையாரிட்டியாக வச்சு நம்ம அதற்கு அகெயின்ஸ்டாக நின்று பேசணும், எங்கே நம்மளை டேக் கேர் பண்ணிக்கணும், இது எல்லாத்தையுமே நாம தான் கன்சிடர் பண்ணணும். நம்ம தான் நம்மளுக்காக ஓப்பன் அப் பண்ணணும். நம்மளுக்காக யாரும் வந்து நம்மளுக்கு பிஹாஃபாக வந்து பேச மாட்டாங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான் முதல் பாயிண்ட். ஸோ உள்ள என்ன இருக்கோ கொட்டி தீத்துருங்க, யாரா இருந்தாலும் சரி. இங்கே பாருங்க, ஜெனுவனா எனக்கு இதுதான் தோணுது, இதெல்லாம் தப்பா இருக்கு, என்னால் இவ்வளோ பண்ண முடியாது, இந்த அளவுக்கு தான் எனக்கு வேலை, நீங்கள் இந்த டைமுக்கு விட்டுருவேன், நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க. பிகாஸ் ஒர்க் லைஃப் தாங்க மெயின். இப்போ நீங்கள் சப்போஸ் வேலையிலேயே இந்த மாதிரி கடுக்கடுன்னு உட்காந்துருக்கும் போது அடுத்து நீங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்களால் கொஞ்சமாவது குவாலிட்டி டைம் அப்படிங்கிறது ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? அப்போ ஆப்வியஸாக நம்ம வீட்டில் இருக்கிற அந்த துணைவர் இல்லைன்னா துணைவி கூட என்ன நடக்கும்? ஃபைட்டு தான் வரும். அடுத்து அவங்க அந்த சண்டையை பார்த்து பிள்ளைங்க அந்த சின்ன வயசுலேயே அந்த சண்டையெல்லாம் அவங்க மனசில் பதிஞ்சு இது அடுத்தடுத்த தலைமுறையாக லீட் பண்ணிக்கிட்டே போகும். நம்ம ஒருத்தரோட மனநிலை கெடும் பொழுது நம்மளை சுற்றி சொசைட்டியில் இருக்கக்கூடிய பலரோட மனநிலைக்கு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை எங்கேருந்து, அதாவது அந்த ரூட் காஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கிருந்தே நம்ம வேரோட பிடுங்கினா மட்டும்தான் எல்லாரோட மனநிலையும் பீஸ், அதாவது ஒரு அமைதியான நிலைக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கு யார் முதல்ல குரல் கொடுக்கணும்? நமக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம அதை ஓப்பன் அப் பண்ணணும், நம்ம அதை அட்ரஸ் பண்ணணும். இதுதான் நம்ம லைஃப்ல சேஞ்சஸ் எடுத்துட்டு வரதுக்கான முதல் படி. இதுக்கு நீங்க ஆல்டர்னேட் பண்ணலாம். வேலையே பார்க்காம லீவ் போடணும்னு யாரும் இங்க சொல்ல போறது கிடையாது. ஒர்க் லைஃபையும் பர்சனல் லைஃபையும் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஒரு சில ஃபிளெக்சிபிள் ஒர்க் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவுமே பாப்புலரா இன்னைக்கு ரேஞ்சில் மாடர்ன் ஒர்க் பிளேஸ்ல கிடைக்குது, அவைலபிளா இருக்கு. அண்ட் ஒரு சில நல்ல காரணத்துக்காக நம்ம இந்த எம்ப்ளாயீஸ் அவங்களோட ஸ்கெடியூல் இருக்கும் தெரியுமா, அதுல ஒரு சில சேஞ்சஸை அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியும், எஸ்பெஷலி அவங்க ஜாப் சாட்டிஸ்ஃபை ஆகும், ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுங்கிறப்ப வை நாட். லைக் இப்போ நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு தேவைப்படுறப்ப ஒரு சில ரெஸ்ட் பிரேக் கொடுக்குறது. அதே மாதிரி இன்னைக்கு நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன், வீட்டில இருந்து ஒர்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அந்த ஆப்ஷனை அவைல் பண்ணுறதுக்கான நிறைய ஃபெசிலிட்டிஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் ஒர்க் ஸ்பேஸில் இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் பேசிக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி ஆல்டர் பண்ணிக்கிறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் மேபி உங்கள் கம்பெனிக்கு பொறுத்த மாதிரி மாறும். இல்லை ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டே ஆஃப் எடுங்க. ரொம்ப மென்டலி ப்ரெஷராக நீங்கள் ப்ரெஷரைஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு டே ஆஃப் நமக்கு எதையும் குடிமுழுக வச்சிடாது. ஸோ மொத்தமாக எல்லாத்தையும் இழந்துட்டு தவிக்கிறதுக்கு கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே ப்ரையாராக நம்ம எடுக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நமக்கு நிச்சயமா ரொம்ப பெரிய வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃப்ளெக்சிபிளாக நம்மளோட ஒர்க் ஸ்பேஸை மாற்றுறது முக்கியமான ஒரு பாயிண்ட்.
பிரேக் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் டேக் இட். ஏன்னா அந்த பிரேக் ஹார்ஸில் நம்ம கொஞ்சம் வெளியே போய் ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் காற்றெல்லாம் வாங்கிட்டு உள்ளே வந்தோன்னு வைங்களேன், வீல் ஃபீல் பெட்டருங்க. இப்போல்லாம் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரலைஸ்ட் ஏசி இருக்கிற மாதிரி கம்பெனி தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஏசி கீழே நம்ம உட்காந்துருக்கிறப்ப ஒரு மாதிரி புழுக்கமாக நமக்கு இருக்கும். ஸோ உடல் அளவில் ஏதாவது மாற்றமாச்சு அப்படின்னா அது மனதளவுலையும் பாதிக்கும், மனதளவில் ஏதாவது மாற்றமாச்சுன்னா அது உடல் அளவுலையும் பாதிக்கும். ரெண்டுமே வந்து இன்டர்லிங்க்டு. இங்கே அடிச்சா அங்கே வலிக்கும், அங்கே அடிச்சாலும் இங்கே வலிக்கும். அப்போ பிரேக் எடுக்கணும் அப்படின்னு ஒரு டைம் வருதுன்னா தயவு செஞ்சு எடுத்துருங்க. சிலர்லாம் வந்து நம்ம ஸ்கூல் டேஸ் மாதிரி இந்த பிடி பீரியட்ல மேக்ஸ் மிஸ் நடத்தாத பாடத்தையும் வச்சு உட்கார வச்சு ஒட்டுக்கா எடுப்பாங்க தெரியுமா? அது மாதிரி லஞ்ச் பிரேக், டீ பிரேக், ஈவினிங் பிரேக் ஒரு ஸ்பேஸ் விடாம ஃபயர் ட்ரில் எல்லாம் உட்காந்து வேலை பார்த்தவங்கலாம் என் கம்பெனியில் இருக்காங்க தெரியுமா? அந்த அளவுக்கு நீங்க ப்ரெஷரைஸ்டா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்களே உங்க மென்டல் ஹெல்த் மேல நின்று மிதின்னு மிதிச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் காலுக்கு கீழே குனிஞ்சு என்ன பாடுறா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம மென்டல் ஹெல்த்தை எட்டி பார்த்து ஆஹா இவனுக்கு பிரேக் தேவைப்படுதே சூடாயிட்டானே அப்படின்னு அவனை சில் பண்ணியே பார்த்துக்கிட்டோன்னு வைங்க, மூஞ்சியில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு தேசஸ் வரும், வாழ்க்கை நல்லா இருக்கும். தேவையில்லாமல் என்னடா வாழ்க்கை இது அந்த மாதிரியான தாட்டுக்கெல்லாம் நம்ம மனசு போகவே போகாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல when to seek help அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உங்க ஆர்ஜே தியா பேசிக்கிட்டு இருக்கேன். மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ். நம்மளோட மனநிலை ரொம்ப 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 முக்கியம். நம்ம நினைச்சு பார்க்கறத விட இன்னும் ஒரு படி அதிகமா அது முக்கியமான ஒரு ரோலை நம்ம வாழ்க்கையில ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ் ஒரிஜினல் சீரீஸா ஆடியோ புக் கேட்டுட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, என்ன மாதிரியான நேரங்கள்ல நம்ம உடனடியா உதவியை நாடணும். இப்போ நீங்க ஒரு மனநல நிலையோட வாழ்றீங்க, அதாவது ஒரு மென்டல் ஹெல்த் கண்டிஷனோட இருக்கீங்க அப்படின்னா உங்க பிரெயினும் பாடியும் உங்களுக்கு அடிக்கடி ஒரு மெசேஜ் அனுப்பும். விச் மீன்ஸ் நீங்க ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில இருக்கிறத அந்த மாதிரியான ஒரு உணர்வை அது ஏற்படுத்துது. ஆனா சில நேரங்கள்ல நீங்க ஒரு டேஞ்சரஸான சிச்சுவேஷன்ல இருக்கிற மாதிரியும் கூட அது உங்களுக்கு தோணலாம். ஒரு நெருக்கடி அப்படின்னு எதை மீன் பண்றாங்கன்னா, நார்மலா தப்பு பண்றதையும் தாண்டி இந்த சட்ட சிக்கல்கள்னு சொல்லுவாங்க தெரியுமா? சட்டத்துக்கு விரோதமா ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யறது, இல்லைன்னா அதை செய்ய தூண்டுற மாதிரியான தாட்ஸ் வர்றது, அதே போல நம்மளோட உயிரையே மாய்ச்சிக்கணுங்கிற சூசைடல் தாட்ஸ் வருது. மற்றவங்களை யாரையாவது ஹர்ட் பண்ணணும், இல்ல நல்லா தெரிஞ்சே அவங்களை காயப்படுத்தணும்னு நினைச்சோம்னா அதுவும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு கீழே தான் அடங்கும்னு சொல்றாங்க. சரி, இந்த மென்டல் ஹெல்த் கிரைசிஸ், அதாவது ஒரு மாதிரி மனநிலை நெருக்கடின்னு சொல்றாங்க தெரியுமா, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? எப்படி இது வந்து இதுதான் நம்ம கிரைசிஸ்ல தான் இருக்கோன்னு ஒரு முடிவுக்கு எடுத்துட்டு வருதுன்னு பார்த்தா, பேசிக்கான விஷயங்கள் கூட நமக்கு ஒரு சில நேரங்கள்ல ரொம்ப கஷ்டமா தெரியலாம், செய்யவே முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். உதாரணமா சொல்லணும்னா, ஒரு காலையில எந்திரிக்கிறது, அந்த பெட்ல இருந்து நம்ம எந்திரிச்சு வந்து நம்ம ரூட்டீன் பண்ணணும் அப்படிங்கிறது கூட ரொம்ப பெரிய ஒரு டாஸ்கா சேலஞ்சிங்கா தெரியும். ஸோ படுக்கையில இருந்து எந்திரிச்சு வேலைக்கு போய் நம்மளோட தினசரி வேலைகளை செய்யறதே கஷ்டமா இருக்கு. சோம்பேறித்தனத்தினால வர்றது வேற, ஆனா மென்டலி நம்ம ப்ரிப்பேர்டா இல்லாம இருக்கிறதுங்கிறது வேற. ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பல்லு தேய்க்கிறது, காலையில எந்திரிச்சு குளிக்கிறது, தினசரி நம்மளுக்குன்னு ஒரு ரூட்டீன் இருக்கும் தெரியுமா? நம்மள நாமே வெல் க்ரூம்டா வச்சிருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யறது கூட ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்கா இருக்கும். உங்களோட கிளென்லினஸை மெயின்டைன் பண்ண முடியாம போகும்போது மனநிலையில தீவிரமான இல்லனா திடீர் மாற்றங்கள், இல்ல ஒரு மாதிரி பிரம்மைகள் மாதிரியான மனநோய் கூட ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம பிஹேவியரல் சேஞ்சஸ் ஏதாவது இருக்கு, நம்மளால முன்ன மாதிரி இருக்க முடியல அப்படின்னா நிச்சயமா நம்ம இந்த நேரத்துல ஒரு டாக்டரையோ ஒரு சைக்காலஜிஸ்டையோ இல்ல ஜஸ்ட் ஒரு பர்சனலான ஃப்ரெண்டு கிட்டயோ உட்காந்து ஓப்பனா மனசுல இருக்கிறத பேசி தீர்த்துக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை நீங்க ஏற்கனவே ஒரு மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ல இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இதெல்லாமே ஒரு சிம்டம்ஸ் மாதிரியும் ஒரு ஸ்டேட் மாதிரியும் உங்களோட டே டு டே லைஃப்ல சவுண்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ இதில் ஒரு கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களோட நார்மல் லைஃப் எப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தீங்க, நார்மலாக உங்கள் டே டு டே ருட்டீன் எப்படி இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. இந்த கிரைசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். நீங்கள் உங்களோட அந்த நார்மல் வாழ்க்கைக்கு திரும்பணும் அப்படின்னா ஒரு மாரல் சப்போர்ட் நிச்சயமாக உங்களுக்கு வேணுங்கிறது தான் அர்த்தம். ஸோ கிரைசிஸில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அதிலேயே இருந்துருவோன்னு அவசியம் கிடையாது. ஒன்ஸ் நம்ம சப்போர்ட் சீக் பண்ணோம்னா நிச்சயமாக அதை விட்டு நம்மளோட நார்மல் லைஃப்க்கு வெளியே வர முடியுங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். APA அப்படின்னு சொல்லப்படுற அமெரிக்க உளவியல் சங்கத்தோட கூற்றுப்படி நெருக்கடியோட பொதுவான அறிகுறி நம்மளோட பிஹேவியர்ல திடீர் நோ இல்ல ஒரு சில தெளிவான கண்டினியூஸ் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அறிகுறிகளை ஞாபகத்துல வச்சு சப்போஸ் நம்ம ஒரு தவறான பாதையை நோக்கி போறோம் அப்படின்னா முன்கூட்டியே ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஸோ உங்களோட நடத்தைகள் அப்புறம் உங்க மனநிலைகள் உங்களுக்கு பொதுவானதா இல்லைன்னு உங்களுக்கு தோணுதுன்னா நீங்க ஒரு மாதிரியான இந்த மனநிலை நெருக்கடிக்கு நீங்க நெருங்கிக்கிட்டு இருக்கீங்கிறது அர்த்தம். சரியான நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம், அதுலயும் குறிப்பா ஹெல்த் சம்பந்தப்பட்டது, மனநிலை சம்பந்தப்பட்டது அப்படின்னு வரப்ப டைம் ரொம்ப குரூஷியல். அப்ப சரியான நேரத்தில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாலே பாதி கடலை தாண்டிட்டோம்னு அர்த்தம். நம்மள நிறைய பேருக்கு என்ன தெரியுமா தாட் இருக்கு, ஒரு சைக்காலஜிஸ்ட்டை விசிட் பண்றோம் ஆர் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் மீட் பண்ணணும், நம்ம எல்லாத்துக்கும் காரணத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம்னு வைங்களேன். மற்றவங்க பார்க்குற பார்வை வேறு விதமாக தான் இருக்கும். டே அவன் கொஞ்சம் ஒரு மாதிரிடா அப்படின்னு பின்னாடி பேசுகிற ஊரில் தான் நம்ம இருக்கோம். ஓகே, ஆனால் அந்த மென்டாலிட்டி இப்போ இந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் முழுசாக மாறும்னு நானும் நம்புறேன். ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒரு சைக்காட்ரிஸ்டையோ சைக்காலஜிஸ்டையோ பார்க்குறோம் அப்படின்னாலே அவனுக்கு ஏதோ மண்டையில் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு தான் பேசுவாங்க. மன அழுத்தம், மன ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வெறும் நம்ம புத்தி பேதலிச்சது மட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப டெலிகேட்டான ஒரு விஷயம்,
ரொம்ப ப்ரெஷர் அதுக்கு கொடுக்க ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், யாரா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களோட ரூட்டீன் வாழ்க்கையவே ரெகுலரா பண்ண முடியாத அளவுக்கு பாதிப்பு அடைகிறதுக்கான சான்சஸ் இருக்கு, எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி. ஸோ நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்களை ஒவ்வொருத்தரும் கோ த்ரூ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பிரச்சனை நமக்கு தான் தெரியும், நம்ம என்னத்தெல்லாம் கோ த்ரூ பண்றோங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நாம நினைச்சு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியுமே தவிர, ஊர்ல 1000 பேர் 1000 சொல்றாங்க இல்லையா, அவங்கள ஒருத்தர் கூட நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இஃப் வி நீட் அ ரெக்வயர்மெண்ட் ஆஃப் கன்சல்டிங் அ டாக்டர்னா தயவு செஞ்சு அதை போய் பார்க்கணுங்கிறது தான் டாக்டர்ஸோட அட்வைஸாவே இருக்கு. எஸ்பெஷலி இந்த கொரோனா டைம்ல எத்தனையோ நபர்கள் வீட்டுக்குள்ள இருந்து 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 பல நபர்கள் கிட்ட பேச முடியாம இருந்திருந்தே மன ரீதியா பாதிக்கப்பட்டாங்க. அதுலயும் குறிப்பா நம்மள வந்து ஐசோலேட் பண்ணாங்க, அதாவது தனிமைப்படுத்தினாங்க தெரியுமா. அந்த தனிமை தான் கொஞ்சம் கொடுமையான விஷயமா இருந்துச்சு அந்த நேரத்துல. குறிப்பா ஒரு பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லைன்னா நினைச்சு பாருங்களேன். சோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் காரணமா நமக்கு மனநோய் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறாங்க. அதுல ஒரு சில ரீசன்ஸ் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. பல சாத்தியமான அழுத்தங்கள், அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் தெரியுமா, அது எல்லாமே இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் ஆன சிச்சுவேஷனுக்கு நம்ம மென்டல் ஹெல்த்தை கூட்டிட்டு போகும் அப்படின்னு சொல்லப்படுது. முதல் விஷயம் ஒரு லாஸ், ஏதாவது இழப்பு ஏற்படுதுன்னு வைங்களேன். ரொம்ப நம்மளுக்கு நெருக்கமானவங்க நம்மளை விட்டு பிரியலாம், இல்ல நம்மளுக்கு ஏதாவது பிசினஸ் ரீதியா லாஸ் ஏற்பட்டாலும் எதுவா இருந்தாலுமே ஒரு சில இழப்புகள் நம்மள மனதளவுல ரொம்ப அதிகமா பாதிப்படைய வைக்குது. ரெண்டாவது அதிர்ச்சிகரமான நிகழ்வுகள், ஒரு மாதிரி ட்ராமா கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள்னு சொல்லலாம். அது சைல்ட்ஹுட் அபியூஸா இருக்கலாம், இல்ல நம்மளே ஒரு மாதிரி உறைஞ்சு போய் வைக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில நடக்கும் தெரியுமா. அத்தனை நாள் யாரோ ஒருத்தரை நம்ம நம்பியிருப்போம், பட் அவங்க முழுக்க முழுக்க நம்மளுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு ஏதாவது ஒரு வகையில துரோகம் பண்ணியிருப்பாங்க, இல்ல நம்ம கூடவே இருந்த யாராவது ஒருத்தர் நம்மளை ஏமாத்த துணிஞ்சிருப்பாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம ரியலைஸ் பண்ணும்போது ஒரு விதமான அழுத்தத்தை நம்ம மனசு உணரும். அது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு, அதுல இருந்து வெளியே வர முடியாத அளவுக்கான ஒரு இம்பாக்டை கொடுக்கும் நம்ம மனசுக்கு. ஸோ இதுலயும் ஹையஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு நம்மளோட மனசோட கண்ட்ரோல் நம்ம கையை விட்டு போறதுக்கானது. மூணாவது உறவுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஒரு டைவர்ஸ் இல்லைனா பிரேக்கப். எப்பவுமே ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஸ்மூதாவே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இது லவ் மேரேஜ் மட்டும் கிடையாதுங்க, ஃப்ரெண்ட்ஷிப்லையுமே கூட சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு நட்பு அப்படிங்கிறது போறது கிடையாது. அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் தவறான பாதையில நமக்கு ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்கா இல்லை அப்படின்னாலும் நம்ம மனது உடையறதுக்கான சான்சஸ் அதிகம். நாலாவது நம்ம ரொம்ப லோன்லியா சில நேரங்களில் எந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டமே இல்லாமல் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். இது ஹோம் சிக்னஸ் மாதிரியான விஷயங்கள் கூட இதில் அடங்கும். அதாவது ஊர் விட்டு ஊர், வெளிநாடெல்லாம் போய் வேலை பார்ப்பாங்க, அதுவும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, இல்லைனா இங்கே ஊர்ல இருந்து யாரையுமே கூட்டிட்டு போகாம தன்னந்தனியா போவாங்க தெரியுமா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நிஜமாவே அங்கே போய் அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அந்த ஒரு டைம் பீரியட்ல கூட அந்த வாய்ட் ஸ்பேஸ்ல கூட அவங்களுக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகும். அது கூட இந்த மன ரீதியான பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்குன்றாங்க. அடுத்து முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, ஆல்ரெடி ஒரு மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ல இருந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை இடையில திடீர்னு ஸ்விட்ச் பண்றது, இல்லைனா மொத்தமா நிறுத்துறது, இந்த மாதிரியான ரீசன்ஸும் இதுக்கு வழிவகுக்கும். நெக்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். ஒரு சில இடங்கள்லாம் ஒரு மாதிரி பயாஸ்டா, அதாவது ஒருத்தர் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே நிச்சயமா ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லப்படுது. ஏன்னா ஒரு சிலர்லாம் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க, சிலர் வந்து என்ன இப்ப இதனால அப்படிங்கிற ஈஸியா எடுத்துட்டு போற மாதிரி இருப்பாங்க. பட் ஒவ்வொருத்தருடைய அந்த மனசோட ஏத்துக்கிற தன்மைங்கிறது வெவ்வேறு மாதிரி இருக்கும். கரெக்டா? ஸோ இதுவும் ஒரு குறிப்பிட்ட ரீசனா இருக்கு. அடுத்து ஏதாவது ஒரு வேலையை இழந்துடுறோம், இல்லைனா ஒரு கிளாஸ்ல ஃபெயில் ஆயிடுறோம்னு வைங்களேன், நம்மள இந்த சொசைட்டி எப்படி பார்க்குமோங்கிற ஒரு பயமே நம்ம மனசுல ஒரு வகையான கவலையையும் பயத்தையும் ஒரு அழுத்தத்தையும் ஏற்படுத்தும். ஸோ அடுத்தவங்களுக்காக பிளஸ் நம்மளே நம்ம வாழ்க்கையில இன்னும் உருப்படாம இருக்கோமே அப்படிங்கிற ஒரு தாட், என்ன எது பண்ணாலும் நான் வந்து அதுல தோத்து போறேனேங்கிற ஒரு ப்ரெஷர், நம்ம மேலேயே நம்ம கொடுத்துக்கிற ஒரு ப்ரெஷர், இதெல்லாமுமே ரொம்ப பெரிய ஒரு மேஜர் ரீசனா இருக்கு. அடுத்து ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர், வயலன்ஸ் இல்லைனா டெரரிசம், இந்த மாதிரியான நேரங்களில் கூட அதை பார்க்கும் பொழுது ஒரு சிலரோட மனசுல ஏற்படுற வலி ரொம்ப ஆழமா இருக்கும். அடுத்து மருத்துவ நோய் அறிதல். இப்போ சப்போஸ் நம்மளுக்கு ஒரு ரொம்ப குணப்படுத்த முடியாத நோய் நமக்கு இருக்குன்னாலும் சரி, இல்லை நம்மளோட நெருங்கின ஒருத்தவங்களுக்கு டயக்னைஸ் பண்ணி இப்போ கேன்சர் இருக்கு, இல்லைனா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும் போது ஐயோ இப்படி ஆயிடுச்சா அப்படிங்கிற அந்த ஒரு கவலை, அந்த கவலையே உங்களுக்கு அதிகபட்சமாக ஆகும் பொழுது மனநோயா மாறும். ஸோ எந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு தெரியுமா, அது ரொம்ப முக்கியம் நம்மளோட மென்டல் ஹெல்த் அப்படின்னு வரும்போது. ஸோ இது எல்லாமே வந்து மென்டல் கிரைசிஸ், அதாவது மென்டல் ஹெல்த்தோட நெருக்கடியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறதுக்கான காரணங்கள். இதுல இருந்து எப்படி வெளியே வருது, இதுக்கான தீர்வுகள்லாம் என்னென்ன அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுப்போம். சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், இந்த ரெண்டு பேரும் சில நேரங்களில் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு சொல்ற பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஊர்ல. பட் மனநல மருத்துவருங்கிறது சைக்காட்ரிஸ்ட், உளவியலாளருங்கிறது சைக்காலஜிஸ்ட். குக்கு எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் உங்க ஆர்ஜே தியா பேசிக்கிட்டு இருக்கேன். மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ் ஆடியோ புக் கேட்டுட்டு இருக்கோம். நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், எனக்கு அடிக்கடி சூசைடல் தாட் வருது, இல்லைனா நான் முன்ன மாதிரி இல்லை, என்னால் ஹாப்பியாகவே இருக்க முடியல, ஏதோ ஒரு ஆங்ஸைட்டி இருக்கு, பயம் இருக்கு, நிறைய நெகட்டிவ் தாட் இருக்கு, ஐ விஷ் டு விசிட் ஹாஸ்பிட்டல், டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு தோணுதுன்னா ப்ளீஸ் கோ அஹெட் அண்ட் கெட் ஹெல்ப்.
அதாவது ஒரு நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கே ப்ராப்ளம்னு வைங்களேன். இது வந்து அடிமடியிலேயே கையை வைக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை. நம்ம மென்டலி ப்ராப்பரா இல்லைன்னா பிசிக்கலி நம்மளால ஆக்டிவா இருக்க முடியாது, நம்மளால எந்த ப்ரொடக்டிவான ஒர்க்கும் பண்ண முடியாது. ஸோ இது மொத்த நம்ம லைஃபையே கொலாப்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிரும். அதுக்கு பதிலா நம்ம ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனலான ஐதர் சைக்கியாட்ரிஸ்டோ இல்ல சைக்காலஜிஸ்டோ, நீங்க மென்டலி மனசு விட்டு பேசினா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு உளவியலாளரை கன்சல்ட் பண்ணலாம், அதாவது சைக்காலஜிஸ்ட். எனக்கு மெடிசினல் ரீதியாகவும் ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா சைக்கியாட்ரிஸ்டையும் போய் நீங்க ரீச் பண்ணலாம். ஸோ நம்மளோட உடல் ரீதியா நம்ம என்னெல்லாம் கோ த்ரூ பண்றோங்கிறத நம்ம ஓப்பன் அப்பா சொல்லாத வரைக்கும் யாருக்குமே நம்ம மனநிலையை பத்தி தெரியாது. அது என்ன கண்ணாடியா வெளியே உள்ள என்ன நடக்குதுன்னு டிரான்ஸ்பரண்டா காமிக்கிறதுக்கு? அதுவே பல லேயர்களால மூடப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம மனசுலயோ இல்ல மைண்ட்லயோ என்ன மாதிரியான தாட்ஸ், என்ன டென்ஷன்ல நம்ம இருக்கோம், யாருக்குமே இது எல்லாம் நம்ம சொல்ற வரைக்கும் தெரியாது. சோ எதையும் மனசுலயே பூட்டி வைக்காம உதவி வேணும் அப்படிங்கறத வெளிப்படையா சொல்ல முதல்ல பழக்குவோம். ரெண்டாவது, இப்ப நம்மளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு இன் பர்சன், அதாவது தனிப்பட்ட ஒரு நபரை போய் பார்த்து பேசுறது கஷ்டமா இருக்குன்னா ஆன்லைன் ட்ரீட்மெண்ட்ஸ் கூட அவைலபிளா இருக்கு. அதையும் தாண்டி ரொம்ப லோன்லியா சூசைடல் தாட்லாம் வருது அப்படிங்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவே நிறைய 24/7 ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ், அப்புறம் ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல சாட் பண்ற மாதிரியான ஃபெசிலிட்டிஸோட நம்பர்ஸ் எல்லாம் கூட அவைலபிளா இருக்கு. நான் சொல்ற இந்த வெப்சைட் அண்ட் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இஃப் அட் ஆல் நமக்கோ இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க யாருக்கோ இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்டஸா ஸ்டோரியா நம்ம அப்லோட் பண்றோம் அப்படின்னா நிச்சயமா யாரோ ஒருத்தர் அதன் மூலமா பலன் அடைகிறாங்க. ஒரு உயிர் நீங்க போட்ட ஒரு ஸ்டேட்டஸின் காரணமா சேவ் பண்ணப்படுது அப்படின்னா அதை விட வேற என்ன வேணும் நமக்கு சொல்லுங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு ஒரு ஃபவுண்டேஷன் நம்பர் இப்ப சொல்றேன், கான்டாக்ட் நம்பர். ரெண்டுமே லேண்ட்லைன் தான். ஸோ 2 நம்பருக்கு முன்னாடியும் நீங்க 044 இந்த கோட் போட்டுட்டு 24640050, அப்படி இல்லைன்னா 24640060. ஃபர்ஸ்ட் சொன்ன நம்பர் 24 hours மண்டே டு சண்டே எப்போ வேணா கால் பண்ணலாம். செகண்ட் சொன்ன நம்பர் 8 AM இருந்து 10 PM மண்டே டு சண்டே கால் பண்ணி நம்ம அவைல் பண்ணிக்கலாம். இது மட்டும் கிடையாது, இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருக்கிறதுனால நீங்க ஜஸ்ட் போய் உங்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி மென்டல் கிரைசிஸ்க்கான ஹெல்ப்லைன் நம்பர் நம்ம சர்ச் பண்ணோம்னா அவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே அவைல் பண்ண முடியலன்னா நமக்கு பிடித்த ஒரு நபர் இல்ல ஜஸ்ட் வெளியே ஒரே ஒரு நிமிஷம் வந்து அந்த ரோட்ல என்ன நடக்குதுன்னு, இந்த லைவ்லியான சிட்டி இருக்கு தெரியுமா, அது நம்ம ஊரு. அந்த ஊரை பார்த்தோம் அப்படின்னாலே போதும், ஆயிரக்கணக்கான பேர் அந்த ஒரு தெருவுலயே நீங்க வேற வேற டிஃபரெண்ட் ஸ்டோரிஸோட அவங்க வாழ்க்கையை பார்க்க முடியும் கண்ணு முன்னாடி. சிலருக்கெல்லாம் வந்து அடுத்த வேலை சாப்பாடே உறுதியா கிடைக்குமா அப்படின்றது தெரியாம இருக்கும். அப்போ இத்தனை பெரிய விஷயங்கள் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழ்ற அதே உலகத்துல தான் நம்மளும் வாழ்றோம். முதல்ல ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிற அந்த தாட், அதையும் தாண்டி நான் ரொம்ப தனியா இருக்கேன், எனக்கு யாருமே இல்ல அப்படிங்கிற அந்த தாட், இதெல்லாம் உடையணும்னா முதல்ல அந்த 4 செவத்துல இருந்து நம்ம ஒன்ஸ் வெளி உலகத்துக்கு வந்து வெளியே பார்த்தோம் அப்படின்னாலே நிச்சயமா நம்மளோட எண்ணத்துல ஒரு பெரிய மாற்றம் வரும். அதுதானே மெயின். நம்ம எண்ணம் என்ன சொல்லுதோ அதுதானே, அதை கேட்டு தானே நம்மளோட உடம்பும் மனசும் செயல்படுது. அப்படி இருக்கிறப்போ நம்மளோட பெர்ஸ்பெக்டிவை கொஞ்சம் மாத்தணும். வெரி சிம்பிள். அதை மாத்துறதுக்கான போராட்டத்துல தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் இப்போ. அதுல நம்பர் 1 விஷயம், ஒரு மென்டல் கிரைசிஸ் அப்படிங்கிற ஒரு ஹெல்த் கண்டிஷனுக்கு போகாம, அதாவது ஒரு நெருக்கடியான சூழலுக்கு நம்மள நாமளே தள்ளி எடுத்துட்டு போய் விடாம, ஆரம்பத்திலேயே மனதளவுல நமக்கு என்னென்ன பிரச்சனைங்கிறத வெளிப்படையா சொல்லி உதவி வேணும்னா வேணும் அப்படின்னு நம்ம கேட்டு வாங்கிக்கிறதுல தப்பு கிடையாது. அதை நம்ம ஞாபகம் வச்சுப்போம், சரியா? நம்மளால மத்தவங்களையும் நம்ம காயப்படுத்த வேணாம், அண்ட் அதே போல நம்மள நாமளேவும் காயப்படுத்திக்க வேணாம். நம்மளும் பாவம் தான். ஏன்னா நமக்கு மட்டும் பயங்கரமான எக்ஸ்கியூஸ் கொடுத்து எல்லாமே எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவேன்னு நம்மள ஒன்னும் ஒரு இறக்கி பார்த்துக்க வேண்டாம். யாரையுமே நம்ம டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்ண வேண்டாம். எல்லாருக்குமே ஒரு மனசு இருக்கு, அதுல நிறைய எமோஷன்ஸ் பின்னி பிணைஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கும் நம்ம மர்சி காட்ட வேண்டியது அவசியம். நான் மட்டும் என்ன வந்தாலும் பாத்துக்கிறேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம இருக்க வேண்டாம். ஒரு கட்டத்துக்கு மேல அதுவே நமக்கு ஒரு பிரஷரா மாறும். வேற ஒன்னும் நான் சொல்ல வரல. செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம். நம்மள நாம நேசிக்க ஆரம்பிச்சோம், நம்மள ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு நபரா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே உலகமே ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இது நான் சொல்ற விஷயம் இல்லைங்க, இப்போ இன்னைக்கு நிறைய ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் எல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அறிமுகப்படுத்தினது யாரு தெரியுமா? எரிச் ஃப்ராம் அப்படின்ற ஒரு ஜெர்மன் சோஷியல் சைக்காலஜிஸ்ட் தன்னோட ஒரு புக்ல இந்த செல்ஃப் லவ் பத்தி ரொம்ப விரிவாவே எழுதியிருக்காரு. அதுல அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? லவ் ஆஃப் அதர்ஸ் அண்ட் லவ் ஆஃப் ஆர் செல்ஸ் ஆர் நாட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். சோ நம்மள முதல்ல நேசிக்க தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம உருப்படியா ஒழுங்கா இன்னொருத்தவங்களை நேசிப்போமா. என்னையவே எனக்கு காதலிக்க தெரியலன்னா நான் எப்படி இன்னொருத்தனை காதலிப்பேங்கிறது கான்செப்ட். இந்த புக்ல நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா அவர் சொல்லியிருப்பாரு. சோ இதுல முக்கியமா நான் நோட் பண்ணது செல்ஃப் லவ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கண்டேன் காதலி படத்துல வர ஃபர்ஸ்ட் ஹாஃப் தமன்னா மாதிரி இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு யார் தெரியுமா? நான் தான். இந்த உலகத்திலே என்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் தான் எனக்கு ராணி. அந்த மாதிரி ரொம்ப ஓவர் ஹைப்டா இருக்க வேணாம். பட் அட்லீஸ்ட் அதுல ஒரு 50% இருந்துட்டா கூட நம்ம வாழ்க்கை ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குங்கிறது நான் ஃபீல் பண்ற ஒரு விஷயம். பலரும் உணர்ந்த, அவங்க எழுத்துப்பூர்வமா எழுதி வச்சிருக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மையான ஒரு விஷயம். சோ ட்ரை இட். அடுத்த விஷயம் தெரப்பி. மென்டல் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும்
சிகிச்சை அதாவது தெரப்பி அப்படிங்கிறது ஒரு கான்வர்சேஷன் பேஸ்ட் இன்டர்வென்ஷன் சொல்லலாம். அதாவது ரெண்டு நபர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனுங்க. அந்த சிகிச்சை ரீதியான ஒரு உளவியல் உரையாடல்னு சொல்லலாம். இதுக்கு பேர் வந்து இந்த சைக்கோ தெரப்பி இல்லைன்னா டாக் தெரப்பி அப்படின்னு சொல்றாங்க. உடல் ரீதியா, மன ரீதியா, உணர்ச்சி ரீதியா, இல்ல நம்ம பிஹேவியரல்ல, இல்ல ரிலேஷன்ஷிப் லைஃப்னு இது எந்த விஷயத்துல வேணாலும் நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இது ஏற்படுத்தும். இந்த தெரப்பியோட பெனிஃபிட்டா இதுதான் அமைஞ்சிருக்கு. ஓகே, மென்டலி எமோஷனலி எதுவா இருந்தாலும் ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்திடும் இந்த தெரப்பி. ஒரு சில காமன் பெனிஃபிட்ஸ் இந்த தெரப்பில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். நல்லா தூங்குவோம் மெயினா. அண்ட் ஒரு இம்ப்ரூவ்ட் கம்யூனிகேஷன் நம்ம வாழ்க்கையில நமக்கே ஒரு புது ஃபேக்டரை காமிச்ச மாதிரி இருக்கும். ஓ, நம்ம இவ்வளவு தெளிவா பேசுவோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வரும். ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், சந்தோஷம் அதிகமாகும். ஸோ மனநல சிகிச்சையில கலந்துக்கும் போது ஒரு தனிநபராவோ இல்ல குடும்பமாவோ ஜோடியாவோ ஒரு டீமாவோ கலந்துக்கிறது மாதிரி நிறைய விருப்பத் தேர்வுகள், அதாவது நம்ம டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ்க்கு ஏற்ற மாதிரியான தெரப்பிஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு தெரப்பியை நாமளே சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒவ்வொரு கால் பேசணும் தான் கன்வீனியன்ட்டா இருக்கும், இல்லை நான் ஒவ்வொரு மெசேஜ் பேசினா தான் கன்வீனியன்ட்டா இருக்கும். நம்ம சூஸ் பண்றது. என் அம்மா கூட போறேன், இல்லை நான் தனியா போறேன், இந்த மாதிரியான விஷயங்கள். நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டைப்ஸ் ஆஃப் சைக்கோ தெரப்பி அவைலபிளா இருக்கு. நம்பர் 1 காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, அதாவது புலனுணர்வு சார்ந்த நடத்தை சிகிச்சை. அடுத்து ஐபிடி இன்டர்பர்சனல் தெரப்பி, அதாவது தனிப்பட்ட மனோ தத்துவ சிகிச்சை. ஸோ சிபிடி எதுல ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய நெகட்டிவ் தாட்லாம் வரும் தெரியுமா, அந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ், அந்த மாதிரியான தாட் அண்ட் நடத்தைகளை மாத்துறதுல கவனம் செலுத்துது. அதே சமயம் ஐபிடின்னு சொல்லப்படுற இந்த இன்டர்பர்சனல் தெரப்பி எதுக்கு மெயினா ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, தனிப்பட்ட பர்சனலான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பிரச்சனைகளையும் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் ரீதியான ப்ராப்ளம்ஸையும் சரி பண்றதுக்கு, இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுது. சைக்கோ டைனமிக் தெரப்பியை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற நம்மளோட சிரமங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும், நம்மளோட அன்கான்ஷியஸ் மைண்ட், அப்புறம் நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை, அதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸை புரிஞ்சுக்கிறதுக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும் செய்யக்கூடிய தெரப்பி தான் இந்த சைக்கோ டைனமிக் தெரப்பி. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பயங்கர அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கு. இந்த டெக்கி ஏரால நம்மளோட தொழில்நுட்பம்ங்கிறது அதிபயங்கரமா வளர்ந்துகிட்டே இருக்கும் போது, இந்த சிகிச்சைகளுக்குமே சைக்கோ தெரப்பிக்குமே ஏதாவது டெக்னாலஜி பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் அவைலபிளா இருக்கா அப்படின்னா எஸ். வீட்டில இருந்தே நம்ம இந்த ஆன்லைன் சர்வீசஸை ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க இந்த மாதிரியான தெரப்பி செஷன்ஸை வேற யாருக்காவது சஜஸ்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா, டெக்னாலஜி லைக் லைஃப் ஹெட்டு, அதாவது LIFEHETU, இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு அந்த ஒரு செஷன்ல நம்ம அட்டென்ட் பண்ணோம் இல்லையா, அது அப்படியே இன்னொருத்தவங்களுக்கு கூட நம்ம அனுப்புறதுக்கான ஒரு டூலா யூஸ் பண்ணப்படுது. நிச்சயமா டெக்னாலஜி அப்படிங்கிறது நம்மளோட மென்டல் ஹெல்த் அப்ரோச் பண்றதுலயும் ட்ரீட் பண்றதுலயும் ஒரு பெரிய ரெவல்யூஷனரி சொல்யூஷன் எடுத்துட்டு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மனநலம் இன்னுமே ஒரு கலங்கமான ஸ்டிக்மடைஸ்டு ஒரு ஸ்டேட்ல தான் இருக்குன்னு சொல்லணும். பிகாஸ் யாருமே இந்த மன ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் இருக்காங்க. என்ன உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா, டாக்டர் போ, ஹாஸ்பிட்டல் போ. மனசுக்கு என்ன இருந்தா என்ன பார்த்துக்கலாம், அதெல்லாம் எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்லைன்டு ஸ்டேட் மைண்ட்ல தான் நம்ம இருக்கோம். இந்த நிலைமை கண்டிப்பா மாறணும்பா அப்படின்னு நம்ம சொல்றதை தாண்டி லெட்ஸ் பி த சேஞ்ச். இப்போ நம்மளோட வேலை பார்க்குறவங்க கூட இல்ல வேற யாராவது ஒருத்தவங்க இது எல்லாத்தையும் கோ த்ரூ பண்றாங்க, நம்ம கண்ணால பாக்குறோம்னா ஐதர் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம், இல்ல இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் இருக்கு, இதை நீ ரீச் அவுட் பண்ணு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு குட்டி கைட்லைனையாவது நம்ம சென்ட் பண்றதன் மூலமா நிச்சயமா இந்த நிலைமை மாறும்னு நம்பப்படுது. ஸோ குக்கு எஃப்எம்ல மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ் ஒரிஜினல் சீரிஸ் ஆடியோ புக் கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ RJ தியா. ஸ்டே டியூன்ட். சில நேரம்லாம் நமக்கு தோணும், தூங்கிக்கிட்டே இருக்கலாம்ப்பா ப்ளீஸ், இப்படியே இருந்துடலாம், எனக்கு எந்திரிக்கணும்னே தோணலை, என் வாழ்க்கையை நினைச்சாலே எனக்கு ஒரே வெறுப்பாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அழுத்தமாக இருக்குது, அதுலேருந்து நான் எஸ்கேப் ஆகிறதுக்கு எனக்கு தூக்கம் தான் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்லாம் நமக்கு ஒரு தாட் வருதுன்னு வைங்களேன். நிச்சயமாக நம்ம அந்த ஒரு மென்டல் ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் இருக்கும்னு அர்த்தம். குக்கு எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் உங்கள் RJ தியா பேசிக்கிட்டு இருக்கேன். மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ் ஆடியோ புக் கேட்டுட்டு இருக்கோம். எத்தனையோ செலிபிரிட்டிஸ் நமக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்காங்களே அப்படின்னு அவங்கள பார்த்து வியப்படைய வச்ச ஒரு செலிபிரிட்டியும் கூட இது போன்ற நிலையை கடந்து வந்திருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? நிஜமா நம்ம கண்களுக்கு அவங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்க மாதிரியும் எப்பவுமே ஒரு நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சுக்கிட்டே இருக்க மாதிரியும் தெரியும். ஆனா அந்த ஜொலிக்கிற முகத்துக்கு பின்னாடி ஒரு அழுகக்கூடிய, ஒரு அழுத்தத்தை கோ த்ரூ பண்ணக்கூடிய முகமும் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சக்சஸ் ஸ்டோரி தான் உங்ககிட்ட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம எல்லாருக்குமே தீபிகா படுகோன் நல்லா தெரியும், கரெக்டா? ஸோ அவங்களோட டிப்ரெஷனோட ஸ்டேட் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வெளிப்படையா அவங்களே மீடியா கிட்ட சொல்லியிருந்தாங்க. நிறைய நேரங்களில் நம்ம ரீல்ஸ்லயோ ஷார்ட்ஸ்லயோ இதை பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க எக்ஸாக்டா என்ன கோ த்ரூ பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட அவங்களோட சக்சஸ் கரியர், அதாவது ஒரு 2015 கிட்ட பீக்ல இருந்துச்சு அவங்களுக்கு, ஹை பாலிவுட்லாம் அவங்க தான் டாப் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தப்போ அவங்களுக்கு இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது. டிப்ரெஷன்ங்கிறது ஆக்சுவலி ஒரு வியாதி கிடையாதுங்க, இட்ஸ் அ மென்டல் ஸ்டேட். நீங்க நிரந்தரமா ரொம்ப நாளைக்கு ஒரு இடத்துக்குள்ள தனிச்சு விட்டுட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுமா நம்ம பிரெயின். ஸோ இந்த டிப்ரெஷனுக்குள்ள அவங்க போகும்போது அவங்களுக்கு சில நேரங்கள்ல சூசைடல் தாட்ஸ் வந்திருக்கு. ஒரு சில நேரங்கள்ல ஏன்டா நம்ம வாழ்றோம், இப்படியே தூங்கிட்டே இருந்துடலாம், எந்திரிக்கவே வேணாம், இதுதான் நமக்கு வாழ்க்கை தரக்கூடிய அந்த சூசைடல் தாட்ஸ், ஸ்ட்ரெஸ், இதுல இருந்தெல்லாம் கிடைக்கக்கூடிய எஸ்கேப் அப்படின்னு ஃபீல் பண்ண நாட்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த கரியரே நல்ல ஹைல இருக்கு, நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறோம், நல்ல ஃபேமிலி இருக்கு, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான மதர் இருக்காங்க, இப்படிலாம் இருக்கும்போது ஏன் தனக்கு இந்த மாதிரி தாட்
தாட் வருதுன்னு அவுட் ஆஃப் ப்ளூஸ் அவங்களுக்கும் புரியல, யாருக்கும் புரியல. ஆனா அவங்க அம்மா கரெக்டா இந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஷீ நீட் ட்ரீட்மெண்ட், டிப்ரெஷனோட அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை, அவங்க போராடக்கூடிய அந்த ஒரு மென்டல் ஹெல்த்துக்கான நல்ல நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வச்சாங்க. அப்ப அந்த டைம்ல தீபிகா படுகோன் அவர்களை ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவங்களுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுக்கப்படுது அவங்களோட ப்ராப்ளம் என்னென்ன அப்படின்னு விசாரிச்சதுக்கு அப்புறமா. ஆனா இது வந்து போறாங்க வர்றாங்க இப்படின்னு போய்கிட்டே இருக்கு. நம்ம தீபிகா படுகோன் வந்து எல்லா ஹியூமன் பீயிங் மாதிரி தானே அவங்களும், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு மாத்திரை எல்லாம் வேணாம் அப்படின்னு அவங்க எதிர்த்திருக்காங்க. ஆனா இது அவங்களுக்கு என்ன புரிய வந்திருக்குன்னா கடைசியில இந்த ஒரு மென்டல் இல்னஸ், அதாவது டிப்ரெஷன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த டிப்ரெஷனோடயே இருக்கிற மாதிரி ஒரு மென்டல் இல்னஸோடயே அவங்க வாழ்க்கை போற மாதிரி உணர்ந்ததுக்கு அப்புறம் சரி ஓகே நம்ம இந்த தெரப்பியை எடுத்துதான் ஆகணும், நம்ம கண்டிஷனை நம்ம முதல்ல அக்செப்ட் பண்ணணுங்கிற அந்த அக்செப்டன்ஸ் அவங்களுக்கு வந்துச்சு. ஸோ தீபிகா படுகோனும் டாக்டரோட ஒத்துழைச்சு தெரப்பியை எடுத்துக்கிட்டு அவங்க மனதளவுலையும் உடலளவுலையும் சம்மதிச்சு அதுக்கப்புறமா அந்த தெரப்பியை எடுத்துக்கிட்ட ஒரு சில மாதங்கள்ல அவங்க பெட்டரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆப்வியஸ்லி ஒரு தெரப்பிக்கு நம்ம போறோம் அப்படின்னா முழுசா முதல்ல அதை நம்ம நம்பணும். நம்ம எடுக்கிற இந்த சின்ன சின்ன ஸ்டெப் நம்மளோட பெட்டர்மெண்ட்காக தானே நம்ம நம்பணும். டுவர்ட்ஸ் ஒரு கன்சிஸ்டன்டா அந்த ஜேர்னில நம்ம இருக்கணும். அப்படி இருந்தோம்னா நிச்சயமா யாரால வேணும்னாலும் எந்த ஒரு ப்ராப்ளத்துல இருந்தும் நிரந்தரமா வெளியே வர முடியும் அப்படிங்கிறது தீபிகா படுகோனே பல இன்டர்வியூஸ்ல சொன்ன ஒரு விஷயம். ஸோ மென்டல் ஹெல்த் கண்டிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயங்க. சாதாரணமா நம்ம வந்து அதை எடுத்துக்க முடியாது. அதுக்குன்னு ஏளனமாவும் அதை பேசுறது ரொம்ப தப்பு. ஒருத்தவங்க ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படின்னா கலாய்க்கிறது, ஜோக் பண்றது, அது எல்லாத்தையும் தாண்டி நிஜமாவே அவங்களுக்கு என்னன்னு நம்ம கன்சர்ன்டா இருக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய பொறுப்பும் கூட. அப்ப அடுத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலே நம்ம கேர் எடுத்து பார்த்துக்கணும்னா நமக்கு ஏதாவது ஒரு மாற்றம் தெரியுது நம்ம வாழ்க்கையில, இல்ல மென்டலி நம்ம ஏதாவது கோ த்ரூ பண்றோம் அப்படின்னா டெஃபினெட்லி வி ஷுட் டேக் அ ஸ்டெப். இது நமக்கு, நம்ம சில்ட்ரனுக்கு, ஃப்ரெண்டுக்கு, ஸ்பௌஸுக்கு யாரா இருந்தாலுமே அவங்களோட மென்டல் ஹெல்த்தையும் டேக் கேர் பண்ணிக்கிட்டு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங்கை நல்ல வகையில் ஹாப்பியாக வச்சுக்க வேண்டியதும் ஒரு ஹியூமன் பீயிங்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பிகாஸ் ஹேட் கமெண்ட்ஸ்லாம் பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய ஹேட்ரடான ஒரு வேர்ல்டு தான் அது. அதுனா வன்மம் கக்கப்படும் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் அந்த தவறான வார்த்தைகள், தவறான மீன் பண்ணி பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. என்னதான் ஒரு கட்டத்தளவுக்கு நம்ம இக்னோர் பண்ணலாம், சரி ஓகே சிரிச்சுட்டு விட்டுறலாம் அப்படின்னாலும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு சில வார்த்தைகள் கொஞ்சம் அழுத்தமா இருக்கும். அந்த மாதிரியான டைம்லலாம் அந்த ஒரு கோவம் ஒன்று வரும், இல்லை ஒரு சோகம் ஒன்று இருக்கும். அதை ஒன்று யார்கிட்டயாவது கொட்டி தீர்த்தரலாம். இல்லைன்னா பெட்டரான ஒரு ஆப்ஷன் என்ன தெரியுமாங்க, ஏதாவது ஒரு நோட்டு பென் எடுத்து மனசில் தோன்றது எல்லாத்தையும் எழுதி அதை நீங்கள் பார்த்து உடனே கிழிச்சு போட்டாலும் நமக்கு பெட்டராக தான் ஃபீல் ஆகும், இல்லை அப்படியே கசக்கி போட்டுட்டாலும் பெட்டராக தான் ஃபீல் ஆகும். அந்த நெகட்டிவிட்டியை நம்ம கேரி பண்ண 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 ரொம்ப பெரிய ஒரு மூட்டையாக ஆகும். எனக்கு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் இங்கிலீஷ் டீச்சர் ஒரு கதை சொன்னாங்க. ஒரு சின்ன ஸ்டோரி தான், டோன்ட் வரி. ஒரு நாள் ஒரு கிளாஸில் 10 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்களாம். அந்த 10 பேர்கிட்டையும் டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்ல பழுத்த ஃப்ரெஷ்ஷான டொமேட்டோஸை அவங்க பேக்ல போட்டு எவ்வளோ அவங்க வீட்டில் இருக்கோ எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. முதல் நாள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சூப்பரா இருக்குல்ல, ஏன் டொமேட்டோ தான் ரொம்ப ரெட்டா இருக்கு, ஏன் டொமேட்டோ இப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப குஷியா அந்த அவங்க வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்த டொமேட்டோஸை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷோகேஸ் பண்ணி டீச்சர் கிட்டையும் ஹாப்பியா காமிச்சிட்டு வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ 1 டே முடிஞ்சிருச்சு. 2nd டேயும் அந்த டொமேட்டோ பேக்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டீச்சர். இப்படியே நாட்கள் போகுது. அந்த டொமேட்டோஸ் எல்லாமே பசங்களோட பேக்லயே தான் இருக்கு. ஒரு 10-15 நாளுக்கு அப்புறமும் கூட இந்த டொமேட்டோஸ் பேக்லயே இருந்ததுனால அந்த டொமேட்டோஸ் எல்லாம் அழுகி போய் வாடி போயிருச்சு. ஸோ அந்த பேட் ஸ்மெல், ராட்டன் டொமேட்டோஸ் அந்த கெட்டு போன டொமேட்டோஸ்ல இருந்து ஒரு மட்டமான ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ டீச்சர் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, யார் யார் டொமேட்டோஸ்ல இருந்து ஸ்மெல் நிறைய வருது, எல்லாரும் டொமேட்டோஸ்ல இருந்தும் அப்படின்னு அந்த 10 பிள்ளைங்களும் சொல்லுது. அப்போ அந்த டீச்சர் ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லயுமே நிறைய பேட் கமெண்ட்ஸ், ஹேட்ரடான கமெண்ட்ஸ், நிறைய நெகட்டிவ் தாட்ஸ், பேட் பீப்புள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் போகும். ஆனால் அந்த லைஃப் த்ரூ அவுட் ஜேர்னியில் நம்ம அந்த நெகட்டிவ் தாட்ஸையும், பேட் பீப்புளையும் அண்ட் ஹேட்ரடான கமெண்ட்ஸையும் நம்ம மனசுலையும் மைண்ட்லையும் சுமந்துக்கிட்டே இருக்க 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 நம்மளோட மனசும் ஒரு குப்பை தொட்டி மாதிரி ரொம்பவுமே ஒரு நெகட்டிவான ஜோனை தான் கிரியேட் பண்ணும். ஸோ எந்த அளவுக்கு நம்மளோட பாசிட்டிவ் தாட்ஸை மட்டும் நம்ம கேரி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட மனசு ரிலாக்ஸ்டாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். நம்மளோட சரௌண்டிங்கையும் நம்ம நல்ல வகையில் வச்சிருப்போம். ஸோ ஒரு கிரேட் மெசேஜ் இல்லையா? சைல்ட்ஹுட்ல இருந்தே நமக்கு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி வளர்க்கும் போது கண்டிப்பாக நம்ம எங்கே போனாலும் அதை மறக்க மாட்டோம். பசுமரத்தானிம்பாங்க, அது வந்து அப்படியே பதிஞ்சிரும் சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது பார்த்தாங்கன்னா. அதனால தான் குழந்தைங்களுக்கு முன்னாடி வீட்டில் பெரியவங்களை சண்டையெல்லாம் போடாத, தப்பான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாத, அந்த குழந்தை அப்படியே அதை எடுத்துக்கும் அப்படிம்பாங்க. இது ஏதோ பேரண்டிங் டிப்பு மாதிரி போகுது, பட் ஸ்டில் இது கூட மேட்டர்ஸ் தாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம மென்டலி என்னென்ன விஷயங்கள் கோ த்ரூ பண்றோமோ அது பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் பயங்கரமா நம்ம பிரெயினை பாதிக்கும். கிட்டத்தட்ட அந்நியன் படம் மாதிரி தான் வைங்களேன். அம்பியோட தங்கச்சிக்கு அந்த சின்ன பிள்ளையிலான அநியாயமான ஒரு காரியம் தான் அம்பியோட பிரெயின்ல அப்படி ஒரு இம்பாக்டை கொடுத்துச்சு. ஸோ இந்த தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். இந்த தாக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம கோ த்ரூ பண்ணக்கூடிய விஷயங்கள்ல இருந்து தான் நம்ம பிரெயின் வந்து அப்சர்வ் பண்ணுது.
வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் நம்மள மனதளவுல பாதிக்குது. ஒன்ஸ் இன் அ வைல் அழுகிறது, சோகமா இருக்கிறது எல்லாம் ஃபைன் தாங்க. எப்போ ஒரு சர்டைன் லிமிட்ட தாண்டி போய் நம்மளையே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஜோன்லயே வச்சிருக்கு, நம்மள எந்த ஒரு வேலையும் உருப்படியா ஒரு ப்ரொடக்டிவா பண்ண விட மாட்டேங்குது, நம்ம பிரெயின் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குதுங்கிறப்ப தான் ப்ராப்ளமே ஆரம்பிக்குது. அந்த டைம்ல நம்ம கரெக்டா போய் ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட இருந்து ஹெல்ப் எடுத்துக்கிறோம்னா அது ஒரு புத்திசாலித்தனமான சாய்ஸ். ஓகே, சரி, ஓகே, எனக்கு தேவையான அந்த தெரபிஸ்ட்டை நான் எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிறது, அதை தான் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரிஞ்சுக்க போறோம். குக்கு எஃப்எம்ல மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ் அப்படிங்கிற ஆடியோ புக் ஒரிஜினல் சீரிஸா கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ RJ Diya. Stay tuned. சீரியஸ்லி மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்தோன்னு வைங்களேன், ஏகப்பட்டது இருக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு டிசார்டர் அப்படின்னு நம்ம நினைக்காத விஷயங்களை கூட மென்டல் ஹெல்த் டிசார்டருக்கு கீழே எடுத்துட்டு வந்திருக்காங்க, அதாவது ப்ராப்ளம்ஸ்க்கு கீழே. இப்போ OCD எனக்கு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். அப்படின்னா எல்லாமே அவங்களுக்கு நீட்டா இருக்கணும். ஓகேவா, வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் நேரா இப்படி இருக்க வேண்டியது லைட்டா இப்படி சைடா சாஞ்சிருந்தா கூட அவங்களால அது ஏத்துக்கவே முடியாது. கையெல்லாம் விடவெடுத்து போய் அவங்க போய் எடுத்து வச்சுட்டு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஹார்ட் பீட்டே கொஞ்சம் நார்மல் ஆகும். ரொம்ப சுத்தமா இருக்கணும்ப்பா, எனக்கு எல்லாமே நீட்டா வச்சுக்கணும்னு ஆசைப்படுவேன்னா அவங்களை கிளென்லினஸ் ஃப்ரீக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் ரொம்ப சுத்தமா எல்லாமே நீட்டா இருக்க விரும்புற ஒரு நபர் அப்படிங்கிறது பொருள். ஆனா நீங்க OCD இருக்கிற பர்சன் நீங்கன்னா அது ஒரு மென்டல் பிஹேவியரல் டிசார்டருங்க. அப்படி தயவு செஞ்சு யார்கிட்டயும் இனிமே சொல்லிடாதீங்க. பிகாஸ் அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டருங்கிறது மெடிக்கலி நம்ம போய் செக்அப் பண்ணிக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ் ஒன்று. அது ரைட்டா, ரிப்பீட்டடா நம்மளுக்கு ஏதாவது ஒரு தவறு நடக்குது, நம்மளை சுத்தி இந்த மாதிரி ஒரு அழகா இருக்க வேண்டிய பொருள் தப்பா இருக்கு, குப்பையா இருக்கு, இல்லைன்னா யாராவது எதனா ரோட்ல தூக்கி போட்டு போறாங்க அப்படின்னா கோவம் வரும், அவங்கள போட்டு அடிக்கணும்னு தோணும். கொலவெறியில இருப்பாங்களாம் அவங்கெல்லாம். அவங்களால அதை எடுத்துக்கவே முடியாது. ஒன்று இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க, அப்படி இல்லைன்னா அவங்களே அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு மனதளவில் ரொம்ப பாதிப்படையக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அவங்களுக்கு இதனால ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாமே இதனால வருமா. அப்போ தனக்கு OCD இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இது எல்லாத்தையும் கோ த்ரூ பண்றோமா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறம் இதை சொல்லணும். ஸோ OCD மட்டும் கிடையாது, இன்னும் எக்கச்சக்கமான டிசார்டர்ஸ் இருக்கு. பைபோலார் டிசார்டர் இருக்கு, மூட் டிசார்டர், ஈட்டிங் டிசார்டர், ஸ்கைட்சோஃப்ரெனியா, போஸ்ட் ட்ராமாட்டிக் டிசார்டர், சைக்கோசிஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், பேனிக் டிசார்டர், சப்ஸ்டன்ஸ் யூஸ் டிசார்டர், சப்ஸ்டன்ஸ் ரிலேட்டட் டிசார்டர், மூட் டிசார்டர், ஈட்டிங் டிசார்டர், பர்சனாலிட்டி டிசார்டர்னு எக்கச்சக்கமான வெரைட்டில இந்த மென்டல் இல்னஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகே, ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரியான இம்பாக்டை கொடுக்கும். அப்ப ஒவ்வொரு டிசார்டரும் ஒவ்வொரு மாதிரியான தாக்கத்தை ஒரு தனிப்பட்ட நபருக்கு கொடுக்குது. அப்போ இவங்களுக்கு என்ன மாதிரியான தெரப்பி தேவைப்படுதுங்கிறத எப்படி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எப்படி ஒரு ரைட் தெரபிஸ்ட நமக்கு தேவையான ஒரு தெரபிஸ்ட் இவங்க தான் அப்படின்னு நான் தெளிவா கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸை இப்ப தெரிஞ்சுப்போம். நம்பர் 1, நோ யோர் ரீசன். உங்க காரணத்தை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் நம்மள நாமளே ஏன்னு கேட்டுக்கிட்டாதான் நமக்கு அதுக்கான ஒரு காரணம் தெரியும். எப்பவுமே ஒரு சிகிச்சை ரீதியாக தான் நம்ம ஒரு தெரப்பியை எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை இட் அப்படிங்கிற ஒரு பதில் கூட நமக்கு வரலாம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எப்பவுமே மன ரீதியா, உணர்ச்சி ரீதியா, உடல் ரீதியா, நிதி ரீதியா, ஐ மீன் ஃபைனான்ஷியலி இல்ல பிசிக்கலி, ஏதாவது ஸ்பிரிச்சுவலி, செக்ஷுவலின்னு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம தெரப்பிஸ்ட்டை போய் சந்திச்சு குணமடையணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதையும் தாண்டி சிகிச்சையை அனுபவிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. அதாவது நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளோட growthக்காக, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணுங்கிறதுக்காக, ஆர் நம்மளோட மைண்டை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு, அல்லது நம்மளோட இந்த சைக்கலாஜிக்கல் கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எப்படி நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றது, இல்ல இன்னும் நல்ல ஆழமா நம்மளோட வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள்ல எப்படி திங்க் பண்றது, நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி போறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக கூட நம்ம மருத்துவரையோ இல்ல தெரப்பியவோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ சைக்கலாஜிக்கலா பார்க்கப்படும் போது நம்ம ஒரு அக்செப்டடா புரிஞ்சுக்க வேண்டிய, இல்லைனா யார் கூடயாவது இன்டராக்ட் பண்ணணும், இல்ல ஒரு சேஃப் ஸ்பேஸ்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் தாட்ல நம்ம இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு எக்ஸாக்டா என்ன தேவை, டு பி ஃப்ராங்க், அதுதான். நம்ம நான் எங்க பேசினாலும் நான் ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்றேன், அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கிறவங்களாம் சிலர் இருக்கலாம். அப்படி இல்லைனா நான் எப்போ பேசினாலும் சண்டையில முடிஞ்சிருது, எனக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கே தெரியல, இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும் நமக்கு. கரெக்டா? ஸோ எதுவா இருந்தாலும் நமக்கு ஏன் இந்த தெரப்பி தேவை அப்படிங்கிறதுக்கான ஆன்சரை முதல்ல நம்ம கிட்ட இருந்து நம்ம பெறுறதுக்கான முயற்சியை செய்யணும். ஒரு நல்ல தெரபிஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்கு தெரியுமா, அதுல இது ஒரு பாதி வேலையை கம்மி பண்ணி விட்டுரும் இந்த கேள்விக்கான பதில் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா. அதுக்குன்னு எனக்கு கேள்விக்கான பதில் தெரியல, நான் தெரப்பி எடுத்துக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்க நான் அப்படின்னு நினைக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரங்களில் கன்ஃபியூஸ்டா இருக்கிறதும் பதில் தெரியாம இருக்கிறதும் டோட்டலி அக்செப்டபிள் தான். ஓகேவா? ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட், நேரோ டவுன் ஆன் லாஜிஸ்டிக்ஸ். நீங்க எந்த முறையில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு விரும்புறீங்க? ஆன்லைன்ல போயிட்டு ஜஸ்ட் வீட்டில் இருந்தபடியே ஒரு சாட்டிங்லையோ இல்லை ஃபேஸ் டைம்லையோ நீங்கள், அதாவது வீடியோ கால்லையோ பேசணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஆஃப்லைன், அதாவது நேரடியாக பர்சன் டு பர்சன் ஒரு கிளினிக்கு போய் விசிட் பண்ணி அப்படி பேசணும், அந்த கிளினிக் ஸ்பேஸில் உட்காந்து பேசணும்னு விரும்புறீங்களா? இந்த ரெண்டோட மிக்சடான ஒரு டேர்ம், அதாவது கொஞ்சம் ஆன்லைன் கொஞ்சம் ஆஃப்லைன், இந்த மாதிரி நீங்கள் எந்த அடிப்படையில் சிகிச்சையை பெறணும் அப்படின்னு விரும்புறீங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மென்டலி நம்ம ப்ரிப்பேர் ஆகிப்போம். இப்போ ஒரு சில தெரபிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காமனான பிளேஸ், மக்கள் கூடக்கூடிய இடங்கள், லைக் பூங்காக்கள், அப்புறம் ஏதாவது கம்யூனிட்டி சென்டர், ஃபார்ம், அந்த மாதிரி இடங்கள்ல கூட வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளோட விருப்பத்துக்கு உட்பட்டு தான் அமையும். அதனால அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸை நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியது முதல் விஷயம்.
அடுத்த விஷயம் நம்மளோட இந்த செஷன், அது நம்ம எப்போ போய் அந்த டைம்ல அட்டென்ட் பண்றதுங்கிற ஒரு டைம் ஸ்பேஸ் நமக்கு ஏத்த மாதிரியான ஒரு டைமிங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது. ஐதர் நம்ம ஸ்கூல் கோயரா இல்லை காலேஜ் கோயரா இருந்தோம்னா என்னோட ஸ்கூல் டைம்க்கு அப்புறம் காலேஜ் டைம்க்கு அப்புறம் ஈவினிங்ல வருது இல்லைனா வந்து வீக்கெண்ட்ல வருது ஈஸியா இருக்குங்கிற மாதிரியான கேள்விகளை நம்மளுக்கே கேட்டு ஆன்சரை ரெடி பண்ணி வச்சுப்போம். வாரத்துக்கு எத்தனை வாட்டி இந்த செஷன் இருந்தால் நல்லா இருக்கும். அப்புறம் பெரும்பாலான இந்த தெரபிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு செஷன் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னும் வேற சிலவங்க எப்படி இருப்பாங்கன்னா 2 முறை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில தெரபிஸ்ட் வாரத்துக்கு 3 முறை ஒரு மேக்ஸிமம் லிமிட் வைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ ஒவ்வொரு தெரபிஸ்டும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு டைம் ஜோன்ல செஷன் வைப்பாங்க. இருந்தாலுமே இந்த கன்சிஸ்டன்சி தான் ஒரு கீ பாயிண்ட். ஸோ இந்த தவறாம செஷன்ஸ் அட்டன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியங்கிறத நம்ம முதல்ல மனதளவில் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். அது நம்பர் 2. நெக்ஸ்ட், திங்க் வாட் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத பத்தி யோசிங்க. உங்களோட சிகிச்சை இடத்துல உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை இல்லனா என்ன எக்ஸாக்டா தேவைப்படுது, நீங்க எதை ப்ரிஃபர் பண்றீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா தெரபிஸ்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பேசியே குணப்படுத்துற மாதிரியான டாக் தெரப்பி, எக்ஸ்பிரசிவ் ஆர்ட் தெரப்பின்னு சொல்லப்படக்கூடிய வெளிப்பாட்டு கலை சிகிச்சை இருக்கு, மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் தெரபிஸ், சவுண்ட் ஹீலிங், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் மாடாலிட்டிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு இது எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நம்மளோட தெரப்பியோட ரேஞ்சை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எக்ஸாக்டா டாக் தெரப்பி மட்டும் தான் வேணும் அப்படின்னு ஒன்று மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தெரப்பினா என்னென்ன அப்படிங்கறத பத்தி நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் டீட்டெயிலாக சொல்றேன். அப்போ நமக்கு என்ன மாதிரியான தெரப்பி வேணும் அப்படிங்கறத நம்ம முதல்ல கண்டுபிடிச்சு வச்சுப்போம், நமக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ எதுக்கு இத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட்டும் வேற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்க அதிகமாக பேச சூஸ் பண்றீங்கன்னா டாக் தெரப்பி, இல்லை வந்து நீங்க ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ல இருக்கணும், நீங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்கேயாவது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் தெரபிஸ்ல நீங்க ஈடுபடலாம். சவுண்ட் ஹீலிங், மியூசிக் தெரப்பின்னு இப்படி எக்கச்சக்கமானது இருக்கிறதுனால உங்க ப்ரெஃபரன்ஸ் என்னங்கிறத நீங்க யோசிச்சு நீங்க எடுக்கும் பொழுது இன்னுமே அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கடைசியா என்ன விஷயம் அப்படின்னா இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் அனுபவத்துல இருந்து நீங்க என்ன விரும்புறீங்கிறத பத்தி சிந்திக்கணும். இப்போ உங்களோட இந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், அப்புறம் ட்ராமா, இல்னஸ், ட்ரஸ்ட் இஷ்யூஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதுல இருந்து நீங்க எப்படி ரிசால்வ் பண்ணிக்கணும் உங்க ப்ராப்ளம்ஸ் நினைக்கிறீங்க, எப்படி உங்களை பத்தி நீங்க இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல மேபி உங்களோட இந்த அவுட்கம், இந்த தெரப்பில இருந்து வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எக்ஸாக்டா இருக்கணும், இது முடியும் போது நான் எப்படி இருக்கணும்னு நீங்க ஃபீல் பண்றீங்கிற அந்த ஒரு உணர்வையும் உங்களுக்குள்ளார வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த தெரப்பி நிச்சயமா அதோட ஃப்ளோல கரெக்டா போய் உங்களோட இந்த மேனிஃபெஸ்ட் பண்றீங்க தெரியுமா அந்த விஷயத்தை நிஜ வாழ்க்கையில எடுத்துட்டு வரதுக்கு நிச்சயமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லப்படுது. இப்ப மெயின் பாயிண்ட்க்கு வரும். எந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட நம்ம போகணும்? நோ யோர் ப்ரொஃபஷனல், உங்களது நிபுணத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள். இப்ப இந்த மென்டல் ஹெல்த் சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸ் டிஃபரெண்டான குவாலிஃபிகேஷன்ஸோட, ஸ்பெஷலைசேஷன்ஸோட எக்ஸ்பர்டைஸ்டா இருக்காங்க. ஸோ இந்த தெரப்பி அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க. ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்டை பொறுத்து அவங்களோட வே ஆஃப் அப்ரோச் வந்து மாறும். இப்போ மனநல மருத்துவர் அப்படின்னு சொல்லப்படுற சைக்கியாட்ரிஸ்ட், அவர் வந்து ஒரு MBBS அப்புறம் MD இன் சைக்கியாட்ரி அது படிச்சிருப்பாங்க. சைக்கியாட்ரிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ட்ரியில தெரப்பி கொடுக்கறதுக்கு ட்ரெயின் ஆயிருக்காங்களான்னா இல்ல, அவங்க ஜஸ்ட் அந்த பிரெயினை புரிஞ்சுக்கிட்டு அந்த மென்டல் இல்னஸ் என்ன, அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத மட்டும் சொல்றதுக்கு தான் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மென்டல் ஹெல்த் இல்னஸ் இருக்கு அண்ட் உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் அண்ட் மெடிகேஷன் இருக்கு அப்படின்னா சைக்கியாட்ரிஸ்ட் தான் நீங்க விசிட் பண்ண வேண்டிய ஒரு ஆளு. அவர் தான் மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுத்து ஒரு தீர்வை கொடுக்குற ஒரு ஆளு. இவர் வந்து தெரப்பி கொடுக்க மாட்டார். அதாவது இந்த டாக்கிங் தெரப்பி, மியூசிக் தெரப்பி, அந்த ரகரகமான தெரப்பி எல்லாம் கொடுக்க மாட்டார். உட்காந்து உங்களை கொஞ்சம் ரீட் பண்ணி, அதாவது மென்டலி நீங்க எதெல்லாம் கோ த்ரூ பண்றீங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வை மெடிகேஷனா கொடுப்பாரு சைக்கியாட்ரிஸ்ட். அடுத்து கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், மருத்துவ உளவியலாளர். நம்ம கண்ட்ரியில இருக்கக்கூடிய RCI அப்படின்னு சொல்லப்படுற ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அதாவது மறுவாழ்வு கவுன்சில் ஆஃப் இந்தியா, அங்க சான்றளிக்கப்பட்ட நிறுவனத்துல இந்த மாஸ்டர்ஸ் படிச்சிருப்பாங்க. லைக் மருத்துவ உளவியல், அப்புறம் உளவியல் MPhil முடிச்ச இந்த சைக்காலஜிஸ்ட் மருத்துவ உளவியலாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இவங்க எல்லாம் எதை ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா பேசிக்கலி இவங்க எதுக்காக பயிற்சி அளிக்கப்பட்டிருக்காங்கிறத பார்க்க போறோம். லைக் பைபோலார் டிசார்டர், பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர், கிரானிக் ஆங்ஸைட்டி, கிரானிக் டிப்ரெஷன். கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு எடுத்தோம்னா இவங்க இது எல்லாத்துக்குமே ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு டாக்டர். அப்போ இந்த இல்னஸ் எல்லாத்தையுமே ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நம்ம பிரெயின் மெக்கானிசத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும், ஆனா அவங்க எதுவுமே பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. இவங்க முழுக்க முழுக்க தெரப்பி கொடுக்க தான் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்காங்க. தெரப்பி இஸ் டிஃபரெண்ட், நம்மளுக்கு ஒரு மருந்து கொடுத்து ட்ரீட் பண்றது இஸ் டிஃபரெண்ட். ஓகேவா? அடுத்து கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ஆலோசனை உளவியலாளர். இவங்க எதுல மாஸ்டர் பண்ணிருக்காங்கன்னா கவுன்சிலிங் சைக்காலஜில. சோ இவங்க அதுக்கு தான் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த கவுன்சிலிங் கொடுக்கறது தான் ஒரு தெரப்பியாவே அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ தே ஆர் நாட் எலிஜிபிள் டு டயக்னைஸ் மென்டல் இல்னஸ். அவங்களால என்ன மென்டலி கோ த்ரூ பண்றாங்க அந்த பேஷண்ட்டுங்கிறத டயக்னைஸ் பண்ண முடியாது. பட் அவங்க கொடுக்கக்கூடிய கவுன்சிலிங் மூலமாவே நிறைய பேர் குணமடைஞ்சிருக்காங்க. அடுத்து சிகிச்சையாளர், அதாவது தெரபிஸ்ட்.
இந்த ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, அது பெரும்பாலும் உளவியலாளர் அப்படின்றதுக்கும் மாற்றா பயன்படுத்தப்படுது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சைக்காலஜிஸ்டும் தெரபிஸ்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அதுக்கு ஒரு வேற ஒரு சொல் அந்த மாதிரி தான் இது ஒரு சின்ன விவரத்தை தவிர பெரிய அளவுல உண்மையா கருதப்படுது. ஓகேவா? ஸோ தெரபிஸ்ட்ங்கிறது இன்னும் இன்டெப்தா நம்ம சைக்காலஜிஸ்ட்க்கு பதிலாக சொல்லக்கூடிய ஒண்ணு. அதாவது சைக்காலஜிஸ்ட் பொதுவா தீர்வுகள் அப்புறம் சிகிச்சைகள்ல கவனம் செலுத்துவாங்க. அதனால வேலையோட ஆழம் பெரும்பாலும் கம்மியா தான் இருக்கும். இவங்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்டா எதுல இருப்பாங்க அப்படின்னா, நம்மளோட ப்ராப்ளம்கான சொல்யூஷனையும் அதுக்கு எப்படி தெரப்பி கொடுக்கணும் அப்படிங்கறதுல அதிகமான ஆழம் சார்ந்தவங்களா அந்த ரிலேட்டட் ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்றவங்களா இருப்பாங்க. ஓகேவா? இதுல அவங்க மேபி நிறைய கோர்சஸ்லாம் டிப்ளமோ வகையில முடிச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. ஸோ தெரபிஸ்ட் வந்து சைக்காலஜிஸ்ட்டை தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ராவா படிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட வேலை ஒரே மாதிரியான ஒர்க் தான். இவங்களும் மெடிசன்லாம் கொடுக்க மாட்டாங்க, வெறும் தெரப்பிலே குணப்படுத்திடுவாங்க. நெக்ஸ்ட், குழந்தை உளவியலாளர், சைல்ட் சைக்காலஜிஸ்ட். ஒரு 14 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா சைல்ட் சைக்காலஜிஸ்ட் கிட்ட பேசுறது தான் சரியா இருக்கும். ஏன்னா இவங்க மாஸ்டர்ஸ் படிச்சிருக்கிறதே சைக்காலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் சைல்ட் சைக்காலஜி தான் படிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தையோட மென்டாலிட்டியை எப்படி ப்ராப்பரா அனலைஸ் பண்றது, அதை எப்படி பேசி நம்ம வந்து கியூர் பண்ண வைக்கிறதுங்கிறது நமக்கு புரியும். பிகாஸ் குழந்தைகிட்ட இருந்து அவ்வளோ சீக்கிரம் எல்லா விஷயங்களையும் மனசுல இருந்து வெளியே வாங்கிட முடியாது இல்லையா? பட் அதுல அவங்க ஸ்பெஷலைஸ்டா இருப்பாங்க. ஸோ சரியான சிகிச்சை எது, நம்ம சரியான சிகிச்சையாளரை கண்டுபிடிச்சாதான் நமக்கு சரியான சிகிச்சைங்கிறது கிடைக்கும். அப்ப நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி நமக்கான தெரபிஸ்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது தான் தம்ப் ரூல். எந்த வகையான நிபுணரை நீங்க சரியா பார்க்க விரும்புறீங்கிறதையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதன் மூலமா நம்பகமான பயிற்சியாளர்களோட உங்களால இணையக்கூடிய ஆதாரங்களை தேடுறது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். பிகாஸ் ஏனோ தானோன்னு நம்ம யாரோ ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், நீங்க சைக்காலஜிஸ்ட் தானே, சைக்கியாட்ரிஸ்ட் தானே உட்காந்துட முடியாது. அவங்க ஒரு பிராக்டிஷனரா இருக்கணும், இதனால அவங்க பிராக்டிஸ்ல இருக்கணும், அவங்க கிளினிக்ல நிறைய பேஷண்ட் வந்து சக்சீட் ஆயிருக்கணும். இந்த மாதிரியான அடிப்படை ஒரு எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கும் இல்லையா? அப்பதான் நம்மளும் நம்புவோம். சும்மாவே நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன நடக்க போகுதோ, இதை வேற கொடுத்துருக்காங்க, இதை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நம்மள பலர் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது நம்ம எந்த ஒரு முன் அனுபவத்தை பத்தியும் கண்டுக்காம அப்படி போறோம்னா சுத்தமா நமக்கு நம்பிக்கை இல்லாம போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது ஒரு நல்ல இடம் தானா அப்படின்னு விசாரிச்சுட்டு நமக்கு தெரிஞ்ச அக்கம் பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அந்த மாதிரி கேட்டுட்டு போறது கூட ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ல எதெல்லாம் நீங்க வந்து அண்டர்கோ பண்றீங்க, எதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க லைஃப்ல அப்படிங்கறத மேட்ச் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான தெரபிஸ்ட்டை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றீங்க அப்படின்னா சீரியஸ்லி ஐ எம் ஹாப்பிங்க, ஏதோ ஒரு வகையில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. சப்போஸ் நம்ம ஆரம்பத்திலேயே ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சு கியூர் பண்ணிட்டோம்னு வைங்களேன், ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம்ல இருந்து இந்த சொல்லுவாங்க தெரியுமா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு, அந்த மாதிரி நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் இல்லையா இந்த வேர்ல்டுல. மேபி இந்த ஆடியோ புக் நீங்க கேட்குறீங்க அப்படின்னா நீங்க வேற யாரோ ஒருத்தருக்கு இதை பத்தி சொல்லி ஹெல்ப் பண்றதுக்கான சான்ஸ் கூட இருக்கு. பிகாஸ் நம்ம சரௌண்டிங்ல இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சக மனுஷனா நம்ம நின்று பக்கத்துல தோல் கொடுக்கலனா அது என்ன ஒரு மனிதம் சொல்லுங்க? நம்மளோட ஹியூமனிட்டி அப்படிங்கறதே அப்பதான் கம்ப்ளீட் ஆகும். இது ஒவ்வொரு மனிதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கறத இந்த இடத்துல வச்சுட்டு இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். குக்கு எஃப்எம்ல நான் உங்க ஆர்ஜே தியா பேசிக்கிட்டு இருக்கேன். மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ்ங்கிற ஆடியோ புக் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்டே டியூன்ட். சைக்கோ தெரப்பி, அதாவது உளவியல் சிகிச்சை அப்படிங்கறத டாக் தெரப்பின்னு சொல்றாங்க. இது நம்ம லைஃப்ல ஏற்படக்கூடிய ஒரு சில ஸ்ட்ரெஸ் ரீதியான ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், இல்ல நம்மளோட தாட்ஸ், பிஹேவியர்ஸ் இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு டெக்னிக்கை ரெஃபர் பண்ணுது இந்த டாக் தெரப்பி அப்படிங்கிறது. இது வந்து அம்ப்ரெல்லா டேர்ம் அப்படின்னு சொல்றாங்க. இதை எதை டிஸ்கிரைப் பண்றாங்கன்னா, இந்த அம்ப்ரெல்லா டேர்ம்க்கு கீழே சைக்காலஜிக்கல் டிசார்டர் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை ஜஸ்ட் கம்யூனிகேட் பண்றதன் மூலமா ஒரு சில சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி குணப்படுத்துறதுக்கு பேர் தான் இந்த சைக்கோ தெரப்பி. இந்த தெரப்பி, அதாவது இந்த ப்ராசஸ் அப்போ ஒரு ட்ரெயின்ட் சைக்கோ தெரபிஸ்ட் கிளைண்ட்டுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸை டேக்கிள் பண்றது எப்படி, அண்ட் நம்மளோட மென்டல் இல்னஸ்ல இருந்து எப்படி வெளியே வருது, மன அழுத்தத்தின் காரணமா நம்ம எப்படி எல்லாம் பாதிக்கப்படுறோமோ அந்த இம்பாக்டை எப்படி குறைக்கிறது, இது போன்ற விஷயங்களை நம்ம கூட இன்டெப்தா கம்யூனிகேட் பண்றதன் மூலமா சரி பண்ற ப்ராசஸ் தான் இந்த சைக்கோ தெரப்பி. சிகிச்சையாளர்களால பயன்படுத்தப்படுற அணுகுமுறையை பொறுத்து பரந்த அளவுல இந்த டெக்னிக்ஸ் அப்புறம் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸை வந்து பயன்படுத்துறாங்கன்னு சொல்லப்படுது. ஏறக்குறைய எல்லா வகையான இந்த சைக்கோ தெரப்பியும் ஒரு தெரப்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பையும் அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷனையும் பலப்படுத்துற மாதிரியும் இது இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்ளமேட்டிக் தாட் ஒரு பிஹேவியர்ல இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு அடித்தளமா அமையும். சைக்கோ தெரப்பி அப்படிங்கிறது அதோட சொந்த உரிமையில ஒரு தனித்துவமான தொழிலா கருதப்படுதுன்னு சொல்றாங்க. ஆனா மருத்துவ உளவியலாளர்கள் நிறைய டிஃபரெண்ட் டைப்ஸா பார்க்கப்படுறாங்க. இந்த டைப்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஃபார் அன் எக்ஸாம்பிள், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட், கவுன்சிலர்ஸ், மேரேஜ் அண்ட் ஃபேமிலி தெரபிஸ்ட், சோஷியல் ஒர்க்கர்ஸ், மென்டல் ஹெல்த் கவுன்சிலர்ஸ் அண்ட் சைக்கியாட்ரிக் நர்சஸ், இந்த மாதிரி பல வெரைட்டிஸ் ஆஃப் டாக்டர்ஸ்ங்கிறத விட ப்ரொஃபஷனல்ஸ்னு சொல்லலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிரச்சனைக்காக நம்ம யாரை பார்க்கணுங்கிறத நம்ம இதுல சூஸ் பண்ணி அவங்களை விசிட் பண்ணோம்னா இன்னுமே அப்ராப்ரியேட் வேல நம்ம ஒரு சிகிச்சையை அடைஞ்ச மாதிரி இருக்கும். டைப்ஸ் ஆஃப் சைக்கோ தெரப்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுலயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு டிசார்டருக்கு ஏத்த மாதிரி எந்த கண்டிஷன்ல யார் இதை ட்ரீட் பண்ணா சரியா இருக்கும் அப்படிங்கிற மெத்தட்ஸும் இருக்கு. நம்பர் 1, இண்டிவிஜுவல் தெரப்பி. அதாவது ஒரு மனநல மருத்துவர்கிட்ட ஒருத்தர் ஒன் ஆன் ஒன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரியான விஷயத்த இது உள்ளடக்குது. இதுலயே கப்பிள் தெரப்பின்னு ஒன்று இருக்கு.
ஸோ கப்பல் தெரப்பினா இது உங்களோட உறவுல நீங்க எந்த மாதிரி செயல்படுறீங்கிறத மேம்படுத்த ஒரு தெரபிஸ்ட் கிட்ட நீங்க ஜோடியா போய் உட்கார்ந்து பேசுறத இது உள்ளடக்குது. நெக்ஸ்ட் ஃபேமிலி தெரப்பி. இது குடும்பங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய தன்மையை மேம்படுத்துறத மையமா கொண்டு செயல்படுற ஒரு விஷயம். ஸோ ஒரு ஃபேமிலியை எப்படி டைனமிக் வேல இம்ப்ரூவ் பண்றதுங்கிற ஒரு சில விஷயங்களை பத்தி பல நபர்களோட நம்ம போய் பேசக்கூடிய ஒரு இடமா இந்த குடும்ப சிகிச்சை இருக்கும். நெக்ஸ்ட் குரூப் தெரப்பி. ஒரு காமன் கோல்காக ஒரு சின்ன குரூப் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு அணுகுமுறை இந்த குழுவோட உறுப்பினர்களை மத்த குழு உறுப்பினர்கள் கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்கக்கூடிய வகையில இந்த ஒரு சிகிச்சை அமையும். அது மட்டும் இல்லாம ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே இவங்க இப்படிதான் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கிட்டு அந்த குரூப்ல இருக்கிற எல்லாருமே அவங்களோட காமன் கோலை நோக்கி ஒரு ஒருமித்த பயணமா அவங்க மேற்கொள்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன் ஜெனரல் இந்த சைக்கோ தெரப்பிங்கிறது என்னென்ன வகையில நமக்கு ஹெல்ப் பண்ணுது? உளவியல் சிகிச்சை பல வடிவங்கள்ல வருது. ஆனா எல்லாமே மக்கள் சவால்களை சமாளிக்கக்கூடிய ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸை கத்து கொடுக்கவும் நம்ம வாழ்க்கையில கோப்பப் பண்ணி நம்ம வாழ்க்கையோட ஒரு பாதையில ரொம்ப ஹாப்பியாவும் ஹெல்தியாவும் அந்த லைஃபை லீட் பண்றதுக்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த சைக்கோ தெரப்பி. ஒருவேளை நீங்க ஒரு உளவியல் இல்லனா மனநல கோளாரோட அறிகுறிகளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கன்னா உங்களோட இந்த மென்டல் ஹெல்த் கண்டிஷனை வேல்யூ பண்ணி அது என்னங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான தெரப்பியையும் நீங்க சரியான நபர் ஒரு ப்ரொஃபஷனலா சூஸ் பண்ணி கரெக்டா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போயிட்டு அவர்கிட்ட என்ன ஏதுன்னு டயக்னைஸ் பண்ணி அவங்க கிட்ட அந்த மென்டல் ஹெல்த் கண்டிஷனுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்துக்கும் போது நிச்சயமா உங்க லைஃப் ஒரு ஹாப்பியான சைடை பாக்குறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ சைக்கோ தெரப்பி என்னென்ன வகைகள்ல எந்தெந்த மென்டல் ஹெல்த் கண்டிஷனுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அடிக்ஷன், ஒரு சில போதைப் பொருளுக்கெல்லாம் இல்ல நிக்கோட்டின்காகலாம் நம்ம அடிக்ட் ஆயிருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த சைக்கோ தெரப்பி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லப்படுது. இது இல்லாம ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ், பைபோலார் டிசார்டர், டிப்ரெஷன், மனசோர்வு, ஈட்டிங் டிசார்டர்னு சொல்லக்கூடிய உண்ணும் கோளாறுகள், சிலர்லாம் கண்ட்ரோலே இல்லாம அதையும் மீறி சாப்பிடுவாங்க. ஒரு சிலர்லாம் இருக்காங்க சோகமா இருந்தா நிறைய சாப்பிடுவாங்க, கோவமா இருந்தா நிறைய சாப்பிடுவாங்க, எல்லாம் மீறி அளவுக்கு அதிகமா அபரிமிதமா சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ஆக்சுவலி ஒரு டிசார்டர். அதே மாதிரி அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், ரொம்ப சுத்தமா வெறியோட சுத்தமா இருப்பாங்க தெரியுமா. அது ஃபோபியாஸ் இருக்கும். சிலருக்குலாம் கண்ணாடி பார்த்தா பயமா இருக்கும், சிலருக்கு தண்ணி பார்த்தா பயமா இருக்கும். ஃபோபியா அப்படின்னாலே பயம், எதை தொட்டாலும் பயமாலாம் இருக்கும். நெக்ஸ்ட் போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர், ஒரு மன உளைச்சல் சீர்கேடுன்னு சொல்லப்படுது. ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம மனசு அதுலயே ஸ்டிக் ஆன் ஆயிருக்கும். ஒருத்தரோட இழப்பை நம்மளால தாங்கிக்க முடியாம இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு விஷயம் நம்மள அதிகமா பாதிச்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான டிசார்டர்ஸ். இந்த மாதிரியான டிசார்டர்ஸ் அண்ட் ஃபோபியாஸுக்கு கூடுதலா நம்மளோட மக்களுக்கு உதவக்கூடிய வகையில சைக்கோ தெரப்பிங்கிறது பல மெத்தட்ஸை கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ ஒரு பெஸ்ட் வே அப்படின்னு பார்த்தோம்னா சைக்கோ தெரப்பிக்கு நம்ம கியூர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா பேசுறதா தான் இருக்கு. அந்த பேச்சு தெரப்பிலேயே நிறைய மெத்தட்ஸ் இருக்கு ஃபாலோ பண்ணப்படுறது. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு கிளைண்ட் என்ன ஆசைப்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டாக்டர்ஸ் அதுக்கான வகைகளை பிரிச்சு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி குரோனிக் பெயின் ஒரு சீரியஸ் இல்னஸ்னு சொல்லப்படுற இந்த ஒரு சில வியாதிகளுக்குமே சைக்கோ தெரப்பி யூஸ்ஃபுல்லா இருக்கு. லைக் நாள்பட்ட வலி, கடுமையான நோய், விவாகரத்து, முறிவு, இல்லனா தூக்கம் பிரச்சனை, அந்த இன்சாம்னியாம்பாங்க இல்லையா அது, அண்ட் ஒரு சில இழப்புகள், குறைஞ்ச சுயமரியாதை, லோ செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவாங்க, நம்மள நாமே குறைச்சு மதிப்பிடுவோம் தெரியுமா, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸுக்கு, மன அழுத்தம் எதுவா இருந்தாலுமே சைக்கோ தெரப்பில நம்ம உட்கார்ந்து பேசுறதன் மூலமா தீர்வு காண்றதுக்கான மெத்தட்ஸ் அவைலபிளா இருக்கு. சிகிச்சையோட செயல்திறன் பல ஃபேக்டர்ஸை பொறுத்து மாறுபடுதுன்னு சொல்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த வியாதி ஒவ்வொரு மாதிரியான இம்பாக்டை கொடுக்கும். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் என்ன மாதிரியான ரோல் உங்க லைஃப்ல பிளே பண்ணுது, உங்களுக்கு என்ன மாதிரி அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது, இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் உங்க கூட உட்கார்ற அந்த செஷன் இருக்கு தெரியுமா, அதாவது நீங்க போய் டாக்டரை மீட் பண்ற அந்த டே அப்போ ஒவ்வொரு செஷன் வைப்பாங்க. அந்த செஷன்ல உட்கார வச்சு உங்ககிட்ட பேசுறதன் மூலமாவே நிறைய வண்டர்ஸ் நடக்குங்க. பிகாஸ் நானும் ஒரு சில விஷயங்கள் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். பேசினா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணலாம். பட் உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு குணப்படுத்துற விஷயம் அப்படின்னா லெட் இட் அவுட். நம்ம மனசுல இருந்து எல்லாத்தையும் வெளியே போட்டோம்னாலே பாதி சும்மா இறங்கின மாதிரி அர்த்தம், பாதி வியாதி கியூர் ஆன மாதிரி அர்த்தம். ஸோ அந்த ஒரு சிறந்த மருத்துவ முறை தான் இந்த சைக்கோ தெரப்பி அப்படிங்கிறது. பீங் ஹானஸ்ட், நீங்க ஒரு தெரபிஸ்ட் கிட்ட போயிட்டு நேர்மையா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்க பிரச்சனை இல்லைன்னா உங்களோட உணர்வுகளை நீங்க மறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது முழுசா உங்க டாக்டருக்கு தெரியாது. வக்கீல் கிட்டையும் டாக்டர் கிட்டையும் போய் சொல்லக்கூடாதும்பாங்கல்ல, அந்த விதியை நம்ம இங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். நீங்க வெளிப்படுத்த பயப்படக்கூடிய உங்களுடைய இந்த பர்சனாலிட்டி அம்சங்களை மறைக்க முயற்சிக்காம உங்களோட உண்மையான சுய பக்கம், உங்களோட பர்சனாலிட்டியா அவங்க கிட்ட வெளிப்படுத்துறது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஆம்பிஷனா இருக்கணும். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் உட்காரும் போது உங்களோட உணர்வுகளை உணருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்க ஃபீலிங்ஸை ஃபீல் பண்ணுங்க. டோன்ட் ட்ரை டு ஹைட். இப்போ தூக்கம் வந்தாலும் சரி, கோவமா இருந்தாலும், பயம் இல்லைன்னா பொறாமை, இந்த மாதிரி எதிர்மறையான இல்ல ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான, பயப்படுத்துற மாதிரி, ஜெலசியா, எந்த மாதிரியான உணர்ச்சிகள் இருந்தாலும் அதை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. இந்த எல்லா எமோஷன்ஸையும் பத்தி நீங்க பேசும்போது இந்த தெரப்பியோட கான்டெக்ஸ்ட பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஒரு பெட்டர் வேலை இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பீயிங் ஓபன் டு தி ப்ராசஸ், செயல்முறைக்கு திறந்திருங்கள். உங்களுக்கும் உங்களோட தெரபிஸ்டுக்கும் மத்தியில ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். உங்க மனசுல என்ன படுதோ அதை ஒரு திறந்த புத்தகமா நீங்க அவங்க கிட்ட நம்பி சொல்லலாம். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் தெரபிஸ்ட் கிட்ட எல்லாம் நீங்க போறீங்கன்னா உங்க கண்டிஷன்
ஒரு கேஸ் ஃபைல் மாதிரி அப்படியே பத்திரமா இருக்கும். அந்த ஃபைல் சும்மாலாம் எல்லார்கிட்டயும் போகக்கூடிய ஒரு ஆப்ஷன்லலாம் அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா அது எல்லாத்தையும் கீப் அப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தாராளமா நம்பி நம்மளோட மனசுல எழக்கூடிய இந்த தாட்ஸை ஷேர் பண்ணலாம். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவங்க கிட்ட நீங்க நினைச்சு ஒரு கனெக்ட ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த தெரப்பி த்ரூ அவுட் த ஜர்னி நீங்க ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவருக்கு அதுதான் வேணும். அந்த ப்ரொஃபஷனலான தெரபிஸ்ட்டுக்கு நீங்க எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாவும் முழுக்க முழுக்க உண்மையாவும் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு உங்களை குணப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ஈஸியா போயிடும். சிம்பிளா நமக்கும் பெனிஃபிட் அவருக்கும் பெனிஃபிட். இது ஒரு வின் வின் சிச்சுவேஷன் ஆயிடும். நெக்ஸ்ட், அட்டெண்டிங் யுவர் செஷன். நம்ம வாழ்க்கையில எவ்வளோ பிஸியா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் அந்த செஷனுக்கும் ட்ரீட்மெண்ட் பிளானுக்கும் நீங்க ஷெட்யூல் பண்ண அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆஸ் பெஸ்ட் யூ கேன் ஸ்டிக் ஆன் டு இட். உங்களால முடிஞ்ச வரைக்கும் கன்சிஸ்டன்டா நீங்க சொன்ன டைமுக்கு கொடுத்த வாக்குக்கு கரெக்டா இருந்துக்கங்க. அவ்வளவுதான். அடுத்து டூயிங் த ஒர்க். இப்போ உங்களோட சிகிச்சையாளர் உங்களோட செஷனுக்கு வெளியே வேலை செய்ய அப்புறம் ஒரு ஹோம்ஒர்க் எதனா கொடுக்குறாருன்னு வைங்க. சப்போஸ் வெளியே போயிட்டு நீங்க இதை அப்சர்வ் பண்ணுங்க, உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள்ல நீங்க அவங்கள பாக்குறப்ப என்ன ஃபீல் பண்றீங்க, அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி குட்டியா கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அதை செய்யுங்க. அடுத்த செஷனுக்கு முன்னாடி அதை முடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான். நானே 1008 பிரச்சனையில உங்ககிட்ட வந்து உட்காந்து இதெல்லாம் கேட்கறேன், நீங்க ஏன் என்ன இதெல்லாம் தேவையில்லாம பண்ண சொல்றீங்கிற மாதிரி தாட் நமக்கு போகும். ஆனா சில நேரங்கள்ல ஏதோ ஒரு சின்ன விஷயம் தான் ரொம்ப பெரிய பிரச்சனைக்கான சொல்யூஷனா இருக்கும். சோ சிம்பிள், ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஏதாவது அவங்க சொல்றாங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க, பொசிஷன்ல இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி எவ்வளோ கேசஸ் பார்த்திருப்பாங்க. பிலீவ் இட், நம்புங்க. யாராவது ஒருத்தரையாவது இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தையாவது நம்ம முழுசா நம்பணும். அப்படி நம்பினாதான் எதையோ ஒண்ணு மேல பாரத்தை போட்டுட்டு நம்மளால வாழ்க்கையை நடத்த முடியும் இல்லையா? இவ்வளோ பெரிய கப்பல் இருக்கு, அந்த கப்பலுக்கே நங்கூரோன்னு ஒன்று போட்டாதான் அது நிற்கும். இல்லைன்னா டொர்ன்னு அது வாட்டிக்கு போய்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம லைஃப்லயும் நமக்கு ஒரு ஆங்கர் மாதிரி யாராவது ஒருத்தர் வேணும். ஆங்கர் இந்த சென்ஸ் ஒரு நங்கூரம் மாதிரியான ஒரு சப்போர்ட் நமக்கு ஏதாவது ஒரு கட்டத்துல தேவைப்படும். அந்த டைம்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாரல் சப்போர்ட்டை நம்ம இறுக பற்றி கொண்டு வாழ்க்கையில கரையேறது தான் புத்திசாலித்தனம். நான் யாரையும் நம்ப மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நம்மளோட அக்ரெசிவ் சைடையே காமிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நோ யூஸ். ஆக்சுவலி ஒரு கட்டத்துல ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு பேடா போகுது அப்படின்னா ப்ளீஸ் அக்செப்ட் இட் அண்ட் அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணணுங்கிறத நம்ம எடுக்கிற ஸ்டெப்பின் மூலமா தான் நமக்கு சொல்யூஷன் கிடைக்குமே தவிர யாரும் சொல்யூஷன் உங்களுக்காக தான் வாங்க வாங்க தியா உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனையா எனக்கு அப்பவே தெரியும் இந்தாங்க அப்படின்னு நமக்கான தீர்வை எடுத்து கையில அள்ளி வழங்க போறது கிடையாது. சோ யார் ஒருத்தரா இருந்தாலும் என்ன பிரச்சனையா, ஓகே எப்படி சரி பண்றது, ஆமாப்பா நான் பிரச்சனையில இருக்கேன் அப்படின்னு ஒத்துக்கிற மனப்பக்குவத்துக்கு முதல்ல வருவோம். அதுதான் நம்ம எல்லாருக்குமே தேவை எனக்கு தெரிஞ்சு இல்லையா? குக்கு எஃப்எம்ல மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ் ஆடியோ புக் ஒரிஜினல் சீரிஸா கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே தியா பேசிக்கிட்டு இருக்கேன். ஸ்டே டியூன்ட். போன எபிசோடோட ஒரு சின்ன கண்டினியூட்டி தான் சைக்கோ தெரப்பியோட பெனிஃபிட்ஸ் அண்ட் இதன் மூலமா எத்தனை பேர் ஒரு நல்ல ரிசல்ட் அண்ட் மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில பார்த்திருக்காங்க அப்படிங்கிற பத்தின ஒரு சின்ன சின்ன டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுப்போம். பிகாஸ் நிறைய பேருக்கு தோணலாம், என்ன பேசி என்ன பண்ணிட போறாங்க, பேசினா எல்லாம் மாறிடுமா என்ன, நம்ம என்ன டிபேட் ஷோவா பண்றோம் இல்ல யாருக்காவது நியாயமா கேட்கிறோம் அப்படின்னு தெரியாதவங்க மேபி திங்க் பண்ணலாம். ஆனா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, கிட்டத்தட்ட வெறும் இந்த டாக் தெரப்பின்னு நம்ம சாதாரணமா நினைக்கக்கூடிய இந்த சைக்கோ தெரப்பியின் மூலமா பல பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 80% ஆஃப் பீப்புள் அவங்களோட டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இன்னும் ஒரு சில மென்டல் இல்னஸ்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க. இது ரீசெண்டா லைஃப் ஹெட் 2 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபேமஸான சைக்காலஜிஸ்டோடைய ஆன்லைன் வெப்சைட்ல எடுத்த ஒரு ரிசர்ச்சோட ரிசல்ட் இது. இன் ஜென்ரல் ஆஃப்டர் ஒரு சைக்கோ தெரப்பி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ஒரு பெனிஃபிட் நம்ம லைஃப்ல இருக்கும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சைடு நம்ம பார்ப்போம். நம்பர் 1, ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கிறது நம்ம வாழ்க்கையில எங்க போனாலும் தேவை. ஐதர் ஒர்க் ரிலேட்டட் ஆகட்டும் இல்ல பர்சனல் லைஃப் ரிலேட்டட் ஆகட்டும், எதுவா இருந்தாலும். ஸோ நோட்டபிள் பெனிஃபிட்ல இது நம்பர் 1ல இருக்கு, இம்ப்ரூவ்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில். அடுத்து நம்மளோட ஆரோக்கியத்தோட திங்கிங் பேட்டர்ன் இருக்கும் தெரியுமா, அது ரொம்பவுமே நம்ம அவேர்னஸோட நம்ம செயல்படுவோம். நெகட்டிவ் தாட்ஸ் தேவையில்லாம வராம இருக்கிறதுக்கான ஒரு ஹெல்தியரான வேலை நம்மளோட திங்கிங் பேட்டர்ன்ஸ் மாறும். ஓகே, அது ஐதர் நம்ம சாப்பிடுறதுல ஆரம்பிச்சு இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்தோம்னா நமக்கு பிரச்சனை வரும். ஸோ தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம லைஃப்ல இருந்தே நம்ம எலிமினேட் பண்ண பார்ப்போம். ஏதாவது ப்ராப்ளம்னா கொஞ்சம் ஒதுங்கியே இருப்போம். நம்மளா வேணும்னே போய் சண்டையை கிரியேட் பண்ண மாட்டோம். யாராவது தப்பா பேசுறது மூலமா நிச்சயமா நமக்கு பிரச்சனை வரும் தெரியும். சோ அந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுவோம். நம்மள எப்படி ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்டான பர்சனா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நமக்கு தெரியும். மூணாவது விஷயம், கிரேட்டர் இன்சைட்ஸ் அபவுட் யுவர் லைஃப். அதாவது நம்மளோட எண்ணங்கள் தான் எல்லாமே நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதை பத்தின ஒரு அதிக விழிப்புணர்வு நமக்கு வரும். நெக்ஸ்ட், ஆரோக்கியமான தேர்வுகளை செய்யக்கூடிய ஒரு எபிலிட்டி வரும். அடுத்து, ஸ்ட்ராங்கர் ஃபேமிலி பாண்ட். எப்பவுமே ஃபேமிலி ஓவர் எனிதிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குடும்பங்களோட அந்த வலுவான உறவுகளே நம்ம வாழ்க்கையில ஹாப்பினஸை தேடி கொண்டு வந்து கொடுக்கும். எப்படி பார்த்தாலும் நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்புறது வீடாக தான் இருக்கும். அப்போ அந்த வீட்டுக்கு போகும்போது நிம்மதி இல்லைன்னா வாழ்க்கையே வேஸ்ட்டுங்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு தேதியில உலகத்துல இருக்கக்கூடிய காஸ்ட்லியான ஒரு சொத்து அப்படின்னா மன அமைதி தான். அந்த மன அமைதியை இந்த சைக்கோ தெரப்பியின் மூலமா எல்லாராலையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் ஹையஸ்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் நோட்டபிள் பெனிஃபிட்ஸ் ஆஃப் சைக்கோ தெரப்பி. இந்த டாக் தெரப்பி எந்த வகையில எஃபெக்டிவா செயல்பட்டு அப்படிங்கறத நிஜமா வாழ்ந்தவங்களோட வாழ்க்கையில இருந்து எடுத்த ஒரு சக்சஸ்ஃபுல் கேஸ் ஸ்டடி மூலமா நம்ம தெரிஞ்சுப்போம். டாக்டர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான சயின்டிஸ்ட். அவர் பாத்தீங்கன்னா 1942ல இங்கிலாந்துல பிறந்தாரு.
அவரோட லைஃப்ல டிசபிலிட்டிஸ் எதுவுமே இல்லாம வாழ்ந்த போர்ஷன் இருந்திருக்கு. ஓகே, அந்த டைம்ல அப்படிதான் அவர் இருந்தாரு. அவருக்கு மேத்தமேட்டிக்ஸும் பிசிக்ஸும் ரொம்ப பிடிக்கும். ஈவன் அவர் பிசிக்ஸ்ல PhD கூட வாங்கியிருக்காரு. டாக்டர் ஹாக்கிங்க்கு 21 வயசு ஆகும்போது கிராஜுவேஷன் நடக்குது. ஸோ அந்த டைம்ல தான் அவருக்கு ALS அப்படிங்கிற ஒரு நோய் டயக்னைஸ் பண்ணப்படுது. அதாவது ஆம்னியோட்ரோபிக் லேட்டரல் ஸ்க்லரோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோயால அவர் தாக்கப்பட்டிருக்காருன்னு தெரிய வருது. ALS வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்போது அவரோட மூளையில இருக்கக்கூடிய ஒரு சில மோட்டார் நியூரான்ஸ் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது. இந்த மோட்டார் நியூரான்ஸோட சிதைவுகள் உடல்ல இருக்கக்கூடிய தசைகளுக்கு ஒரு சில மெசேஜஸ் அனுப்புறதுல இன்டர்ஃபியர் பண்ணுது. ஸோ அதனால கடைசியா அவரோட தசைகள் அட்ரோஃபி, அப்புறம் தசைகளோட இந்த வாலண்டரி மசில் வந்து அதோட கட்டுப்பாட்டை இழக்குது. அதனால இந்த ALS இருக்கிறவங்க பொதுவா நுண்ணறிவு, அப்புறம் நினைவாற்றல், ஆளுமை, இது எல்லாத்தையும் நோயோட போஸ்ட் ஸ்டேஜஸ், அதாவது நோயோட பிற்பகுதியில கூட அவங்க இந்த எல்லா பகுதிகளையும் பராமரிக்கிறதுக்கு ஆளாக்கப்படுறாங்க. டாக்டர் ஹாக்கிங் இங்கிலாந்துல இருக்கிற கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில ஒரு லெக்சரரா வேலைக்கு சேர்றாரு. நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட ஆயுட்காலம் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அவர் இந்த ALS அப்படிங்கிற டிசீஸோட போராடி எதிர்கொண்டு 50 வருஷத்துக்கு மேல வாழ்ந்திருக்காரு. அவர் இறக்கும்போது அவருக்கு வயசு 76. அவரோட இந்த தியரட்டிக்கல் பிசிக்ஸ், அப்புறம் பிக் பேங் தியரி, இந்த மாதிரி பல கட்டுரைகள், பல புத்தகங்களை அவர் லான்ச் பண்ணாரு. அவரோட ரொம்ப பிரபலியமான புத்தகங்கள் இந்த காலத்தின் சுருக்கமான வரலாறுன்னு சொல்லப்படுற A Brief History of Time 1988ல வெளியிடப்பட்டிருக்கு. இந்த ALS வியாதியோட அவர் சர்வைவ் பண்ணும்போது அவருக்கு என்ன மாதிரியான இஷ்யூஸ் ஏற்பட்டுச்சு, எதெல்லாம் அவர் எதிர்கொண்டாரு வாழ்க்கையில அப்படின்னா, முதல் விஷயம் ஆக்சஸ் இஷ்யூ, அணுகல் சிக்கல். ALS-ஓட விளைவா டாக்டர் ஹாக்கிங் பெரும்பாலான இயக்கங்களுக்கு அவருக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. ஈவன் ஒரு கம்ப்யூட்டர்ல பேசணும் அப்படின்னா கூட அவருக்கு ஒரு உதவி இல்லாம பேச முடியல. இது ஒரு சிக்கலை முன் வச்சிருக்கு. ஏன்னா ஒரு ஆராய்ச்சியாளர், அப்புறம் ஒரு விஞ்ஞானி டாக்டர் ஹாக்கிங். அப்படி இருக்கும்போது ஒரு சில மீட்டிங்ஸ்ல, மாநாடுகள்ல அவர் தொடர்ந்து பேசும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்காரு. அந்த மாதிரி நேரங்கள்ல பல சிக்கல்களை அவருக்கு ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம எஜுகேஷனல் வைஸ் நம்ம பார்த்தோம்னாலும் ஒரு இடத்தை தக்க வைக்க புதிய யோசனைகளை உருவாக்கி வெளியிடுறதுக்கான ஒரு பொறுப்புல அவர் இருந்திருக்காரு. சோ அகாடமிக் ரீதியாகவும் ஒரு ஆராய்ச்சியாளராகவும் விஞ்ஞானியாகவும் டாக்டர் ஹாக்கிங் பல விஷயங்களை எதிர்கொண்டுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கட்டியிருக்காரு. எப்படி ஒரு முடிவை எடுத்து இதை ஒரு கன்க்ளூஷனுக்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னு பார்ப்போம். டாக்டர் ஹாக்கிங்கோட இயக்கம், அப்புறம் பேச்சு சிரமங்களை ஈடுகட்டுறதுக்காக உதவி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காரு. சோ அவர் தன்னோட கம்ப்யூட்டரை கட்டுப்படுத்த ஒரு கட்டை விரல் சுவிட்சை பயன்படுத்தினார். அது மட்டும் அவரால் ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. அவரோட இந்த கண்ணம் இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய தசைகள், ஒருவேளை நீங்க அவரோட பிக்சர் இன்னும் பார்த்தது இல்லைன்னா பாருங்க, அவர் எந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல அவர் அந்த சேர்ல உட்கார்ந்துருப்பாருன்னு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். சோ டெக்னிக்கல் ஸ்டஃப் வச்சுதான் பல விஷயங்களை அவரோட வாழ்க்கையில எதிர்கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம எதிர்த்து நின்று அந்த மனுஷன் இவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அவரோட இந்த கண்ணத்தோட தசைகளை அழுத்துறதன் மூலமா, அப்புறம் கண்ணை சிமிட்டுறதன் மூலமா ஒரு இன்ஃப்ரா ரெட் ஸ்விட்ச் ஒன்னு ஆக்டிவேட் ஆகுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அந்த காலத்திலேயே அவருடைய அந்த ஒரு ஸ்மார்ட்டான டெக்கி எரால வாழ்ற மாதிரியான ஒரு மனுஷனா அவர் இருந்திருக்காரு. ஓகே, அதே மாதிரி அவருடைய ஸ்பீச்சஸை கொடுக்கறதுக்கும், இன்டர்நெட்ல அவர் சர்வ் பண்றதுக்கும், இமெயில்ஸ் அனுப்புறதுக்கும் வாய்ஸ் சிந்தசைசரை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. எப்படி இப்போ வந்து நம்ம வாய்ஸ் ஆக்டிவ் பண்ணி சீரி கிட்ட பேசுறோம், ஒரு கூகுள்ல வாய்ஸ் நோட் மாதிரி பேசி நம்ம சர்ச் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவரோட பேச்சை வச்சே இத்தனை விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் தன்னோட ஆராய்ச்சி, அப்புறம் தனிப்பட்ட வாழ்க்கையில தொடர்ந்து ஆக்டிவா சுறுசுறுப்பா இருந்திருக்காருங்க. ஏன்னா அவரு ஒரு தனிப்பட்ட கவனிப்பு, பேசுறது, எழுதுறது, அப்புறம் ALS-ஆல விதிக்கப்பட்ட செயல்பாட்டு வரம்புகளுக்கு ஈடு செய்யற வகையில பயனுள்ள ஸ்ட்ராட்டஜிஸ் உருவாக்கியிருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, பிறப்புல இருந்து வளர்ந்த வயது வரைக்கும் எந்த வயதுலயுமே மக்கள் ஊனமுற்ற நிலையை அடையலாம்ங்கிறது ஒரு பாயிண்ட். ஓகேவா, நம்ம எந்த ஒரு நேரத்திலையும் நமக்கு என்ன பிரச்சனை வேணா நடக்கலாம். பிறக்கும் போது ஆகலாம், இல்ல ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் காரணமா ஆகலாம், இல்ல ஏதோ ஒரு சத்து குறைபாடு காரணமா ஆகலாம். நோ மேட்டர் வாட், எப்ப வேணா நமக்கு என்ன வேணா நடக்கலாம். பட் அதை நம்ம எப்படி எதிர்கொள்றோங்கிறது தான் பாயிண்ட். ஒரு சீரழிஞ்ச நிலையில இருக்கிறவங்களுக்கு கூட காலப்போக்குல தங்கும் இடங்கள் அப்படிங்கிறது மாறுது. ஓகே, அந்த கண்டிஷன்ஸ் வந்துட்டு மாறக்கூடிய ஒரு விஷயம். உதவி தொழில்நுட்பம், இயக்கம், அப்புறம் பேச்சு தொடர்பான வரம்புகளை ஈடு செய்யறதுக்கு நம்ம என்ன மாதிரியான டெக்னாலஜிக்கல் திங்ஸை பயன்படுத்துறோம், எப்படி நம்மளோட ஸ்பீச் அண்ட் மொபிலிட்டியை நம்ம ஆக்சஸ் பண்றோங்கிறது மேட்டர்ஸ். ஒரு இயலாமை இருக்கக்கூடிய வாழ்க்கையில தங்களோட ஆர்வங்களை கண்டறிஞ்சு அதை நம்ம ஃபாலோ பண்றது, விச் மீன்ஸ் நம்மளோட பேஷனை பர்சியூ பண்றதுல எந்த தப்புமே இல்லை. அதை நம்ம முதல்ல டிஸ்கவர் பண்ணணும். த்ரூ அவுட் த ஜர்னி கன்சிஸ்டன்டா நம்ம அதை நோக்கி போனோம்னா டிசபிலிட்டிங்கிறது ஒரு விஷயமே கிடையாதுங்கிறத ப்ரூவ் பண்ணி வாழ்ந்திருக்காரு. ஸோ ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட லைஃப்ல அவர் என்னைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாரு நம்ம ஒரு டிசேபிள் பர்சனா ஆகும், நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு அவர் ஃபேஸ் பண்ணல. திடுதிடுப்புன ஆக்சிடென்டா தான் அவருக்கும் இது நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நம்ம எதை யோசிச்சு நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றணும்னு மேனிஃபெஸ்ட் பண்றோமோ, எதுக்காக நம்ம இவ்வளோ நாள் ஆசையா கனவு கண்டுட்டு இருந்தோமோ, அதை எந்த நேரத்திலையும் எந்த நிலைமையிலையும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியுங்கிறதுக்கு இவர் ஒரு வாழ்ந்த உதாரணமா திகழ்ந்துகிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவரோட தியரி எத்தனையோ இடங்கள்ல யூஸ் பண்ணப்படுது. அவர் எழுதின புக்ஸ் அடித்தளமா வச்சு ரிசர்ச்சர்ஸ் இன்னைக்கு எத்தனையோ
ஆயிரம் ரிசர்ச்சர்ஸ் புதுசா அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது யார் ஒருத்தருமே எந்த வகையிலையும் குறைஞ்சு போயிடல. நம்ம எல்லாருக்குமே எல்லாமே செய்யக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கு. நம்ம அதை என்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படுது. உனக்கு உன்னால செய்ய முடியும்னு தெரியுது, எனக்கு என்னால செய்ய முடியுங்கிற நாலேஜ் இன்னும் தெரியல. சப்போஸ் ஒரு நாய் திடுதிடுப்புன்னு நம்மள துரத்துது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஓடுறோம்ல. கிட்டத்தட்ட ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இதுல இன்டர் கனெக்ட் ஆகுது. நம்மளோட எமோஷன்ஸ் தாங்க மொத்தத்துல எதுவா இருந்தாலும் உணர்வு, எண்ணம், நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம், இது எல்லாமே இன்டர்லிங்க்டு. அப்படி இருக்கிறப்ப நம்ம வாழ்க்கையை கையாளுற விதம் அப்படிங்கிறது ஒருத்தர் மாறுதுதான். ஆனா எந்த நிலையிலையுமே நம்மளோட வாழ்க்கையோட விட்டு கொடுக்காம எதுவா இருந்தாலும் போராட முடியுங்கிற ஒரு மனதைரியத்தோட நம்ம இருந்தோம்னாலே பேசிக்கா நம்ம எது வந்தாலும் சமாளிச்சிட முடியும். அதையும் தாண்டி நமக்கு ஒரு உதவி தேவைப்படுதுன்னா தயக்கமே இல்லாம 1% கூட ஹெசிடேஷன் இல்லாம நம்ம உதவியை நாடுறது தப்பு கிடையவே கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, ரொம்ப வயசானவங்களா இருந்தாலும் சரி, இல்ல இளம் வயதினரா இருந்தாலும் சரி, இதுல ஏஜ் ஃபேக்டர், ஜெண்டர் ஃபேக்டர் எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. நமக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா லெட்ஸ் அக்செப்ட் தி சிச்சுவேஷன் அண்ட் சீக் அவுட் ஃபார் தி ஹெல்ப். அதுதான் அட் லாஸ்ட் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ என்னைக்குமே பிசிக்கல் ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நம்மளோட மன ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதுக்கு நம்ம எல்லாரும் கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இது நம்மளோட உடல் மனது சார்ந்த ஒரு விஷயம். நம்ம எதை கோ த்ரூ பண்றோங்கிறது நமக்கு தான் தெரியும். யார் ஒருத்தர் என்ன பேசினாலும் நாளைக்கு நம்மளுக்கு ஒருவேளை அவங்க வந்து புவா போடுவாங்களா அப்படின்னா நோ, நெவர். நம்ம லைஃபை ஹாப்பியா நம்ம வாழணும், ஹெல்தியா நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம எடுக்கிற ஸ்டெப்ல தான் அது இருக்கு. ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர், இட்ஸ் ஹெல்தி டு அட்மிட் யூ ஆர் நாட் ஓகே. இட்ஸ் ஓகே நாட் டு பி ஓகே. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையோ இல்ல நம்ம தப்பு பண்றோங்கிற கில்ட்டோ நமக்கு கொஞ்சம் கூட இருக்க வேணாங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுப்போம். மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ். அகைன் ஐம் டெல்லிங், டேக் கேர். இப்போ உங்களுக்கு மென்டல் ஹெல்த்ங்கிறது எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி ஒரு இன்ஃபர்டைனிங்கான ஆடியோ புக்கோட உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். Until then, it's boy from RJ Diya.